கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினுடைய நாமத்தினாலும் எனது அன்பையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோடு ஈரோட்டில் இருக்கிற உங்கள் அருமையான சகோதர சகோதரிகள் அனைவருடைய அன்பு வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, காலை முதல் இந்த வேலை மட்டும் தேவனுடைய பெரிய கிருபை, அவருடைய ஆவிக்குரிய போஷாக்கில் நாம் திளைத்து இருக்க கிருபை பாராட்டினாங்க. இந்த நாளினுடைய கடைசி பாடமாக இப்பொழுது அந்த பாடத்தலைப்புக்குள்ளே நாம் அங்கே போகலாம். பாடத்தினுடைய தலைப்பு கலக்கங்களும் ஆறுதலும், ட்ரபிள்ஸ் அண்ட் கம்ஃபர்ட். பிரியமானவர்களே, இந்த அர்ப்பணிப்பின் பாதையில் நமக்கு கண்டிப்பாக நிறைய தருணங்களில் கலக்கங்கள் ஏற்படும். அந்த கலக்கங்களின் மத்தியில் நாம் இருக்கும்போது நமக்கு கண்டிப்பாக ஆறுதலும் தேவைப்படுது. அதனால் இந்த தலைப்பு நம்ம தியானிப்பதற்கு விரும்பிட்டோம். ஆனால் எந்த மாதிரியான கலக்கங்களை பற்றி நாம் தியானிக்க போகிறோம், எந்த மாதிரியான ஆறுதல் பற்றி நம்ம தியானிக்க போகிறோம், அது ரொம்ப முக்கியம். இப்போ நாம் எல்லாருமே ஒரு மேல் வீட்டறையில் தான் இருக்கிறோம். பாடத்துக்குள்ளாக நம்ம கடந்து போவதற்கு கிபி 33 எருசலேமில் இருந்த மேல் வீட்டறைக்குள்ளே நாம் போய் அங்கேருந்து நாம் துவங்குவோம். அன்பானவர்களே, மேல் வீட்டறையில் நடந்த சம்பவங்கள் நம்ம எல்லாருக்குமே ரொம்பவுமே பரிச்சயம். ஒவ்வொரு நினைவு கூறுதலுக்கு ஆயத்தமாகக்கூடிய நாட்களில், அந்த மெமோரியல் சீசனில் அந்த மேல் வீட்டறை அங்கே நடந்த நிகழ்வுகள் நம்முடைய தியானமாக அங்கே இருக்கும். அதாவது குறிப்பாக கர்த்தர்களோட அந்த மேல் வீட்டறையில் கூடி வந்திருந்தாங்க. காலையில் பார்த்த முதல் பாடத்தினுடைய நிகழ்வு அங்கே நடந்துச்சு. கர்த்தர் இயேசு சீஷர்களுடைய பாதங்களை கழுவுறார். அப்புறம் ரொம்ப முக்கியமாக கடைசி முயற்சியாக ஜூதாஸை ஆதாயப்படுத்தி கொள்வதற்கு அந்த துணிக்கையை அவர்கிட்ட பிட்டு கொடுக்குறாங்க. ஜூதாஸ் அதை பெற்றதுக்கப்புறம் அந்த அறை விட்டு கீழிறங்கி போயிடுறார். அதற்கப்புறம் கர்த்தர் இயேசு சீஷர்கள்கிட்ட சில விஷயங்கள் பேசுகிறாங்க. என் நிமித்தம் நீங்கள் எல்லோரும் என்ன இட போகிறீங்க, இடற போகிறீங்க என்று அங்கே சொல்கிறாங்க. பேதுருவை பார்த்து, பேதுரு நீங்கள் கூட சேவல் கூவுவதற்கு முன்னாடி என்ன பண்ணிடுவீங்க, 3 முறை என்னை மறுதளிப்பீங்கன்னு அங்கே சொல்லிடுறாங்க. அன்பானவர்களே, இந்த விஷயங்கள் எல்லாம் சீஷர்கள் கேட்டபோது அவங்க இருதயத்தில் ரொம்ப பாரம் நிறைந்தவர்களாக கலக்கமடைந்தவர்களாக இருந்தாங்க என்று வசனத்தில் நம்ம அங்கே வாசிக்கிறோம். யோவான் 16 6 ஸ்லைடில் இருக்காது, நீங்கள் வாசிக்க முடிந்தால் நல்லது, இல்லாட்டி நான் வாசிச்சிடுறேன். யோவான் 16 6 ஆனாலும் நான் இவைகளை உங்களுக்கு சொன்னதினால் உங்கள் இருதயம் துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. பாருங்க, கர்த்தர் இயேசுவே அவர் பேசின விஷயங்களை உன்னிப்பாக கவனித்து கொண்டிருந்த சீஷர்கள் மனதளவில் பாதிக்கப்பட்டிருந்ததை அவருடைய வார்த்தைகளில் உறுதிப்படுத்துவது நம்ம அங்கே பார்க்குறோம். அதாவது, நான் இவைகளை உங்களுக்கு சொன்னதினால் உங்கள் இருதயம் துக்கத்தால் நிறைந்திருக்கு. அது உண்மை. பிற்பாடு அதனாலேயே கர்த்தர் இயேசு சொல்கிறாங்க யோவான் 14:1 உங்கள் இருதயம், அப்படின்னா அவர்களுடைய இருதயம் கலக்கம் அடைந்திருக்கு, கலக்கத்திற்கு உள்ளாயிருக்கு என்பதில் எந்த சந்தேகம் அங்கு இல்லை. அன்பானவர்களே, இப்போது சீஷர்களுடைய மனதை கொஞ்சம் ஆழமாக நம்ம கவனிக்கலாம். நடந்த சம்பவங்கள், அவர்கள் கேட்ட விஷயங்கள், கண்டிப்பாக இருதயத்தில் அவர்கள் கலக்கம் அடைந்திருந்தாங்க. they were troubled in their hearts, சந்தேகம் இல்லை. ஆனால் கலக்கம் அடைந்திருந்தார்கள் என்பதை நாம் எப்படி புரிந்து கொள்ளணும், அந்த உணர்வை நாம் எப்படியாக அங்கே கலக்கம் அடைஞ்சிருந்தாங்க, இருதயத்தில் ரொம்ப ட்ரபிள் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது எவ்விதமான உணர்ச்சி அது, அந்த உணர்ச்சியினுடைய தன்மை என்ன என்பது நம்ம அங்கே பார்க்கலாம். ஒருவேளை
அந்த கலக்கம் அடைந்திருந்தாங்க என்பதுக்கான கிரேக்க பதம் போய் பார்த்து அந்த கிரேக்க பதத்துக்கான அர்த்தத்தை எல்லாம் பார்க்கும்போது சீஷர்களுடைய அந்த மனக்கலக்கத்தை நம்மால் கொஞ்சம் ஆழமாக புரிந்து கொள்ள உதவியாக இருக்குது. ஒருவேளை அப்படி நம்ம போய் பார்க்கும்போது கிரீக் டிக்ஷனரியில் அந்த கிரேக்க பதத்துக்கான இணையான அர்த்தங்களை இப்படியாக முயற்சிக்கிறாங்க. டு அஜிடேட், கிளர்ச்சி அடைதல் அப்படின்னா கலக்கம் அடைந்திருக்கிறாங்க என்று சொன்னால் மனதளவில் என்ன இருக்கிறாங்க, கிளர்ச்சி அடைந்திருக்கிறாங்க. டு காஸ் ஒன் இன்வர்டு கமோஷன் அப்படின்னா உள்ளான கலவரத்தை உண்டாக்குதல், அல்லது டிஸ்டர்ப் ஹிஸ் ஈக்வனாமிட்டி சொல்லும்போது இருதயத்தினுடைய அல்லது மனதினுடைய சமநிலை குலைப்பது. டேக் அவே ஹிஸ் காம்னஸ் ஆஃப் மைண்ட், ஒரு மனிதனுடைய மன அமைதியை குலைப்பது. டு டிஸ்குவைட், அமைதியற்று போக செய்தல். ரொம்ப முக்கியமாக டு பெர்ப்ளெக்ஸ் த மைண்ட் ஆஃப் ஒன் பை சஜஸ்டிங் ஸ்க்ரப்பிள்ஸ் ஆர் டப்ட்ஸ், மனதில் குழப்பத்தை சந்தேகத்தை ஏற்படுத்துதல். அப்போ கர்த்தர் இயேசு தனக்கு நேரிட போகிற விஷயங்கள் எல்லாமே அங்கே சீஷர்களுக்கு சொல்கிறாங்க. அதனால் சீஷர்களுக்கு என்ன நடக்கும் என்பதையும் அங்கே சொல்கிறாங்க. இதையெல்லாம் அவர்கள் கேட்டபோது மனதில் கிளர்ச்சி அடைந்தவர்களா, அப்செட் ஆனவங்களா, அவங்க மனதுக்குள்ள ஒருவித கலவரத்தை உணர்ந்தவர்களா, அதனால் அந்த மனதினுடைய சமநிலை, அந்த அந்த பேலன்ஸ்டு ஸ்டேட் ஆஃப் மைண்டு அவர்கள் இழந்து போனவர்களாக, அதனால் மன அமைதி போய் மனசில் குழப்பம் சந்தேகம் அவர்களுக்கு ஏற்பட்டிருந்தது. அப்போ மேல் வீட்டு அறையினுடைய அந்த சம்பாஷணை சீஷர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு உணர்வை தான் உண்டு பண்ணியிருந்துச்சு. அந்த உணர்வு தான் நம்ம கலக்கம் என்று அங்கே வசனத்தில் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, இப்போ மேற்கொண்டு ஒரு விஷயத்தை நாம் கேள்வியாக கேட்டு புரிந்து கொள்ள நம்ம முயற்சிக்கலாம். உண்மையில் அவர்களை கலவரப்படுத்தியது எது? அவங்களுக்கு கலக்கத்தை உண்டு பண்ணினது எது? ஒருவேளை உங்கள் இடத்துல கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீங்க? ஏன் சீஷர்கள் அந்த அளவுக்கு இருதயத்தில் கலங்கிட்டாங்க? வாட் காஸ்ட் த ட்ரபிள்? அவங்க இருதயத்தில் கலங்கி போனதுக்கான முக்கிய காரணம் என்ன? எதை குறித்து அவர்கள் கலங்கிட்டாங்க? கண்டிப்பாக கர்த்தர் இயேசு தன்னை பற்றி சொன்னாங்க. நான் போகிறேன், என்னை கொன்னுடுவாங்க, என் நிமித்தம் நீங்கள் இந்த ராத்திரியில் கண்டிப்பாக இடற போகிறீங்க. ஸோ இப்போது சீஷர்கள் எதனால் கலக்கம் அடைந்தார்கள் என்று சொல்லும்போது ஒருவேளை நாம் என்ன நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, அன்பானவர்களே, கர்த்தர் இயேசுவுக்கு நடக்க போகிறது தங்களுக்கும் நடக்க போகுது, தங்களுடைய உயிருக்கும் ஏதோ ஆபத்து நிகழப்போகுது என்று அவர்கள் பயந்தார்கள் என்று அல்லது கலங்கினார்கள் என்று நாம் நினைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது ஓரளவுக்கு உண்மையாக கூட இருக்கலாம். ஆனால் ரொம்ப எக்ஸாக்டாக அவங்களுடைய கலக்கத்துக்கான காரணம் என்ன என்று சொல்லும்போது ரீப்ரிண்டில் நாம் இப்படியாக வாசிக்கிறோம். பாருங்கள், அவர்களுடைய மனதில் இருந்த முழு கேள்வியும் இயேசுவை பற்றியது. அவர் உண்மையிலேயே மேசியாவா, அல்லது அவருடைய அற்புதமான வார்த்தைகள் மற்றும் செயல்களின் மீது அவர்கள் சில தவறான எதிர்பார்ப்புகளை கட்டி எழுப்பினார்களா? இதுதான் சீஷர்களுடைய அந்த கலக்கத்துக்கான உண்மையான காரணம். அதாவது அவர்கள் யூதர்கள், கர்த்தர் இயேசுவினுடைய சீஷர்களுக்கு முன்னமே அவர்களுக்கு தேவன் பற்றி தெரியும், அர்ப்பணித்தவங்களாக இருந்தாங்க. ஸோ அப்போ அந்த அடிப்படை விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு எந்த குழப்பமோ எந்த சந்தேகமோ அங்கே இல்லை. அன்பானவர்களே, முழுமையாக அர்ப்பணித்தவர்களாக அவர்கள் அந்த பாயிண்டில் நிற்கிறாங்க. இப்போ அவங்களுடைய கலக்கத்துக்கான முக்கியமான காரணம் என்ன என்று சொல்லும்போது, ஒரு வகையில் அவங்களுடைய நம்பிக்கை எதுவாக இருந்துச்சோ அதன் மீது அவங்களுக்கு இப்போது குழப்பம் சந்தேகம். மேசியா இவர் தான், இவருக்காகவே காத்திருந்தோம், வந்துட்டாங்க, ஏற்றுக்கொண்டோம், அவர் மூலமாக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை
நாம் சுதந்திரிக்க போகிறோம். அதுதான் அவங்களுடைய நம்பிக்கை. பாருங்க, இப்போ அந்த நம்பிக்கையினுடைய மையமாக கர்த்தர் இயேசு இருக்கும்போது, இப்போது கர்த்தர் இயேசு பேசின வார்த்தைகள் அவங்களுக்கு அந்த நம்பிக்கை மீதே ஒரு கலக்கம் வந்தது தான் பார்க்குறோம். அதுதான் அந்த கலக்கத்துக்கு காரணம். ஏன்னா கண்டிப்பாக அவர்களுடைய மனதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியுது. 3.5 வருஷம் அவரோடையே கூட இருந்தாங்க, ஊழியம் நல்லபடியாக செய்தாங்க. இதோ ராஜ்யத்தை அவர் ஏற்படுத்தி கொடுத்துருவார் என்று அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய தருணத்தில், இல்லை என்னை சிலுவையில் அறைந்துடுவாங்க, நான் கொல்லப்பட்டுடுவேன், என் நிமித்தம் நீங்கள்லாம் இடரல் அடைந்துடுவீங்க, நான் போகிற இடத்துக்கு உங்களால் என்ன பண்ண முடியாது, வர முடியாது, இப்படியெல்லாம் சொல்லும்போது இந்த வார்த்தையில் சகோதரர் நமக்கு சொல்லியிருக்கக்கூடிய கருத்தை நம்மால் உள்வாங்க முடியுது. அவங்களுடைய கேள்வியே என்னன்னா, நம்ம நம்பிக்கை சரிதானா, நம்ம எதிர்பார்ப்பு சரிதானா, இவர் தான் மேசியாவா இல்லை தப்பாக நம்ம புரிஞ்சிட்டோமா, அவர் பேசின வார்த்தைகளை பார்த்து, அவர் செய்திட்ட வல்லமையான செயல்கள் பார்த்துட்டு ஒரு தவறான நம்பிக்கையை அவர் மீது நம்ம வச்சுட்டோமா, நம்முடைய நம்பிக்கை பொய்த்து போயிடுமோ, நம்முடைய நம்பிக்கை தவறாக போயிடுச்சோ. இப்போ அவங்களுடைய இருதயத்தை நாம் கூர்ந்து கவனித்து அவர்கள் கலக்கம் அடைந்திருந்தாங்க என்று சொன்னால் அந்த அர்த்தத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியுது. அதுதான் கர்த்தர் இயேசு பேசினாங்க சில வார்த்தைகள், அது அவங்களுடைய மனதை கிளர்ச்சி அடைய செய்து, கலக்கம் அடைய செஞ்சு, சந்தேகங்களும் குழப்பங்களும் அவர்களுடைய நம்பிக்கை குறித்து அங்கே ஏற்பட்டு இவ்விதமான ஒரு உணர்ச்சிக்குள்ளாக அவர்கள் போனதை தான் நாம் இங்கே பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. சரி, இது ஏன் அவர்களுக்கு கலக்கத்தை உண்டு பண்ணணும்? ஒருவேளை அவர்கள் எதிர்பார்ப்பு பொய் தான், அவர் மேசியா இல்லதா என்பது போல ஒருவேளை அப்படி இல்லை இருந்ததுன்னா இது ஏன் அவர்களுக்கு கலக்கத்தை உண்டு பண்ணணும்? அன்பானவர்களே, அதற்கு நாம் புரிந்துக்கணும், அவர்கள் எல்லோருமே முழுமையாக அர்ப்பணித்தவர்களாக இருந்தாங்க. ஃபுல்லி கான்சக்ரேட்டட், உண்மையாக அர்ப்பணித்தவர்களாக இருந்தாங்க. ட்ரூலி கான்சக்ரேட்டட். இங்கிலீஷில் இன்னொரு வார்த்தை இருக்குது, அன்ரிசர்வ்டு கான்சக்ரேஷன். அப்படின்னா அதுக்கு ஏதாவது விளக்கம் சொல்ல முடியுமா? தங்களுக்குன்னு எதையுமே வைத்துக்காம தங்களுடைய அனைத்தையுமே யாருக்கே என்று அர்ப்பணித்தவர்கள். பாருங்க, அப்போ இப்படி முழுமையாய் உண்மையாய் அர்ப்பணித்தவர்களாக அவர்கள் இருந்தாங்க. வசனத்தில் கூட நம்ம பார்க்குறோம்ல, மத்தேயு 19:27 அவர்களுடைய அந்த முழுமையான உண்மையான அர்ப்பணிப்பை பேதுரு அழகாக சொல்லுவாங்க. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை உங்களுக்கேன்னு இருந்த எல்லாவற்றையுமே விட்டு அவரை பின்பற்றினவர்கள் தான் சீஷர்கள். இப்போ நம்ம யோசித்து பார்க்கலாம் அன்பானவர்களே, உண்மையாக அர்ப்பணித்தவர்களாக இருந்து கர்த்தர் இயேசுவையே மேசியாவாக பற்றி கொண்ட அவர்களுக்கு இப்போ இவர் தான் மேசியாவா, இல்லை நாம் ஏதாவது தவறான ஒரு நம்பிக்கையை அவர் மீது வைத்துட்டோமோ என்கிற ஒரு குழப்பத்தையும் சந்தேகத்தையும் உண்டாக்கக்கூடிய சூழல் பார்த்த போது அந்த கலக்கம் அவர்களுக்குள்ள ஏற்பட்டிருந்தது என்று அங்கே பார்க்கிறோம். அன்பானவர்களே, ரொம்ப எளிமையாக இந்த கருத்தை நாம் அங்கே புரிந்து கொண்டா, ஆமாம், சீஷர்கள் கலக்கம் அடைந்திருந்தாங்க. அந்த கலக்கம் அவர்களுடைய நம்பிக்கை சம்பந்தப்பட்டது, அவர்கள் நம்பிக்கையோடு தொடர்புடையது. அது பொய்த்து போச்சு என்று சொன்னால் இந்த கான்சக்ரேஷனுக்கு அர்த்தமே இல்லை, இந்த அர்ப்பணிப்புக்கு அர்த்தமே இல்லை, எல்லாமே வீணா போயிடும். பாருங்க, இப்போ அந்த கலக்கத்தை நம்மால அங்க புரிந்து கொள்ள முடியுது. இந்த விஷயங்களை அப்படியே நம்ம விட்டுட்டு நம்முடைய நாட்களுக்கு அங்க வந்துடுவோம். பாடம் என்னுடைய கலக்கம் பற்றி. அதற்கு நாம் அங்கிருந்து ஒரு சாம்பிள் எடுத்தோம் அன்பானவர்கள். ஏன்னா கண்டிப்பாக அந்த முதல் கால சபையினுடைய அனுபவங்களுக்கும் கடைசி கால சபையாக இருக்கக்கூடிய நமது அனுபவங்களுக்கும் எப்போதுமே பேரலல்ஸ் இருக்கும், இணைகள் அங்கே இருக்கும்.
ஸோ அங்கே அவர்களுக்கு அப்படியாக அவர்களுடைய நம்பிக்கை குறித்து அந்த கலக்கம் இருந்துச்சு. இன்னைக்கு அப்படியே நமக்கு இங்கே வரும் பொழுது அன்பானவர்களே, நாமும் கூட முழுமையாக அர்ப்பணித்தவர்கள், நாமும் உண்மையாய் அர்ப்பணித்தவர்கள். நம்முடைய கான்சக்ரேஷன் கூட அன்ரிசர்வ் தான். இந்த ஹாலில் இருக்கக்கூடிய எல்லோரை பற்றினதான எனது நம்பிக்கை அதுதான். வி ஆர் கான்சக்ரேட்டட். அர்ப்பணித்தவர்களாக இருக்கோம், முழுமையாக அர்ப்பணித்திருக்கிறோம், உண்மையாக அர்ப்பணித்திருக்கிறோம் என்று சொல்லும்போது இந்த பாதையில் தேவன் நமக்கு அனுமதிக்கக்கூடிய அனுபவங்களின் மத்தியில் நாம் கடந்து போகும்போது சில தருணங்கள் நம்ம எல்லாருக்குமே வரும். நம்முடைய நம்பிக்கை குறித்தே, நமது நம்பிக்கை சம்பந்தமாகிய சில கலக்கங்கள் சில தருணங்களில் நமக்கு வருவது தவிர்க்க முடியாது. ஒருவேளை சீஷர்களுக்கு அங்கே நேரிட்ட அந்த அனுபவம் என்பது இன்னைக்கு நாமும் கர்த்தர் இயேசுவினுடைய சீஷர்களாகவே இருப்பதினால அதே அனுபவங்கள் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு சில தருணங்களில் கண்டிப்பாக அனுபவிப்போம். நம்மளுடைய நம்பிக்கை என்ன? கர்த்தர் இயேசுவோடு ஆளுகையில் அந்த ஒரு மாபெரும் வாய்ப்பை சுதந்திரித்து கொள்ளுவது. அது தேவன் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறாங்க, அதை நாம் நம்பிக்கையாக பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த விஷயத்தில் இது தொடர்பாக நம்முடைய இருதயங்களும் கலக்கங்களுக்குள்ள அனுமதிக்கப்படும். இந்த கலக்கத்தை குறித்தே நாம் அங்கே புரிந்து கொள்ள வேண்டும் அன்பானவர்களே. அதாவது கிளர்ச்சி அடைந்தவர்களாக, உள்ளான கலவரத்தை உணர்கிறவர்களாக, மனதினுடைய சமநிலையை இழந்தவர்களாக, அதனால் மன அமைதி பறி கொடுத்தவர்களாக, குழப்பத்தில் அல்லது சந்தேகத்தில் நாம் காணப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை நாம் அதை எதிர்காலத்தில் என்று சொல்லாமல் அதே மாதிரி அனுபவங்களுக்குள்ளே கடந்து போயிருக்கிறோம் என்று சொன்னால் அது உண்மையாக இருக்கும். நம்ம எல்லாருமே அது போன்ற அனுபவங்கள் கடந்து போயிருக்கிறோம். உதாரணத்துக்கு அந்த மாதிரி கலங்கி இருந்த நாட்களில் அந்த கேள்விகள் எப்படி நம்ம இருதயத்துக்குள்ள எழும்பும். இப்போ சீஷர்களுக்கு எழும்புச்சு பார்த்தீங்களா, இவர் தான் மேசியாவா? நாம் அவரை புரிந்து கொண்டது சரிதானா? நம்முடைய நம்பிக்கை கரெக்டு தானா? சில கேள்விகள், சந்தேகங்கள், குழப்பங்கள் அங்கே எழும்புச்சு இல்லையா? அதுபோல் ஒருவேளை நமக்கு என்று சொல்லும் போது இப்போ பாருங்கள், இந்த சில கேள்விகளை உதாரணமாக சொன்னால் நம்மால் அதை ரிலேட் பண்ண முடியும். ஆமாம், நமக்கும் அந்த மாதிரி கலக்கங்கள் அனுமதிக்கப்படுது. அதாவது ஒருவேளை நாம் சரியான திசையில் தான் இந்த பாதையில் பயணிக்கிறோமா? ஒரு கேள்வி. தேவன் கொடுத்துட்ட அழைப்புக்கு பாத்திரமாக தகுதியாக என்னுடைய அனுதின வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? இந்த ரீதியில் நம்மை குறித்தே நமக்கு சந்தேகங்கள், கேள்விகளாக அங்கே எழும்புவது நம்மால் உணர்ந்திருக்க முடியும். நாம் இன்னும் தேவனுடைய பிள்ளையாக தான் இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையை தேவன் அங்கீகரிப்பதற்கான அடையாளமாக அவருடைய முகத்தின் புன்னகையை நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது அறிகுறிகளின் மூலம் உணர முடியுதா? வேற என்ன சொல்லலாம்? என் பிதாவினுடைய முகத்தை காணும் அளவுக்கு பரிசுத்தம் உள்ளவனாக தனிப்பட்ட ஜீவியத்தில் நான் இருக்கிறேன். ஏன்னா வாக்குத்தத்தம் என்னதான்? இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் யாரை தரிசிப்பாங்க? அப்போது நம்முடைய பிதாவை நம்ம தரிசிக்கணும்னா முகமுகமாக பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கணும். நான் அப்படியான ஒரு பரிசுத்தம் உள்ளவனாக இருக்கிறேனா? நான் புத்தியுள்ள கன்னிகைகள் வகுப்பாரை சேர்ந்தவனா, இல்லை என்னுடைய வாழ்க்கை வேறு மாதிரி போயிட்டு இருக்குதா? இப்போ நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த பாதை பந்தய சாலை அந்த 4 குவார்டர் மார்க்ஸ் இல்லையா? 4 கால் பங்கு. அந்த 4 கால் பங்கில் நான் எந்த கால் பங்கில் இருக்கிறேன்? நான் அந்த 4th குவார்டர் மார்க்கு அது நான் அடைஞ்சிட்டேன்னா, அல்லது என்னால் அடைய முடியுமா? இன்றைக்கி நான் எந்த நிலையில் இருக்கிறேன்? அன்பானவர்களே, அந்த அகாப்பே அன்பு தேவன் எதிர்பார்க்குறாங்க. அவரிடத்தில் அதுவே அங்கே வெளிப்படுது. அதற்கு அவரே உருவகமாக இருக்கிறார். அந்த அன்பு நான் எப்படி அடைவேன்? என்னால் அடைய முடியுமா? அல்லது இறுதியாக இது எல்லாம் சுருக்கமாக சொல்லும் போது
ஒரு ஜெயம் கொண்டவனாக அந்த இலக்கை அடைந்து என்னுடைய எஜமானருடைய வார்த்தையிலிருந்து அந்த ஓமையில் சொல்லப்படுவது போல நல்லது, உண்மையும் உத்தமமுள்ள ஊழியக்காரனே என்ற அந்த பாராட்டுதலை, அப்ரிசியேஷனை என் காதுகள் கேட்குமா? இந்த ரீதியில் எல்லாம் நான் இந்த அர்ப்பணிப்பின் பாதையில் காணப்படுகிறேனா என்கிற கேள்விகள் அது போன்ற கலக்கம் அடைந்திருந்த நாட்களில் நம்மால் அங்கே உணர்ந்திருக்க முடியும். அன்பானவர்களே, ஒரு வேளை இந்த மாதிரி கேள்விகளும் கலக்கங்களும் யாருக்கு இந்த பாதையில் வரும், யாருக்கு இந்த பாதையில் இது மாதிரி கேள்விகள் வராது என்று நம்ம கேட்டோன்னா பதில் என்னன்னா, யாராவது எக்ஸப்ஷன் இருப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. நம்ம எல்லாருக்குமே இந்த கேள்விகள் கண்டிப்பாக எழும்பும். குறிப்பாக இது எப்போ எழும்பும் என்று சொல்லும் பொழுது, ஏதாவது தேவன் அங்கீகரிக்க முடியாத பாவங்களில் நம்ம விழுந்திருக்கும் போது, பலகீனங்களினால் மேற்கொள்ளப்பட்டிருக்கும் போது கண்டிப்பாக இந்த கேள்விகள் அங்கே வரதான் செய்யும், கண்டிப்பாக வந்திருக்கும். அந்த ரீதியில் இருதயம் கலக்கம் அடைந்ததாக காணப்பட்டிருக்கும். அல்லது நம்முடைய விசுவாசத்துக்கே உரித்தான கடுமையான பரீட்சைகள், சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கப்பட்டிருக்குது. அந்த மாதிரி அனுபவங்களுக்குள்ளே போய் கொண்டிருக்கிறோம். அந்த அனுபவங்களின் மத்தியில் தேவனுக்கு பிரியமான மாதிரி தான் நம்ம காத்து கொண்டிருக்கிறோமா இல்லையா எனும் போது இந்த கேள்விகள் நமக்கு அங்கே எழும்புவது இயல்பு சகோதர சகோதரிகளே. ஏன்னா அதற்கான தருணங்கள் வாழ்க்கையில் அதிகமாக இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நாம் எடுத்துக்கொண்டோன்னா, இப்போ நாம் என்ன சொல்லலாம், நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம மாம்சத்தின் பலகீனத்தில் நம்ம சிக்குண்டு பிடிபடுவதற்கான தருணங்கள் அதிகமாக அங்கே இருக்குது. ரைட்டிங்ஸ் எல்லாம் நம்ம போய் பார்த்தோம்னா சகோதரர் சொல்லும்போது நம்முடைய வாழ்க்கையில் சில சமயங்களில் நம்ம பிளண்டர் மிஸ்டேக்ஸே பண்ணிடுவோம். அல்லது if at any time we have taken a wrong course which is irretrievable, திரும்பி வர முடியாத அளவுக்கு ஒரு தவறான பாதை கூட நம்ம எடுத்து விடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. சில மோசமான தவறுகள் கூட செய்திடுவதற்கு அங்கே வாய்ப்புகள் இருக்குது. அப்போ மாம்சத்தில் பலகீனத்தில் நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் தவறுகளுக்குள்ளே போகும்போது இந்த கேள்விகள் நமக்கு அங்கே வரும். அல்லது ஒருவேளை நம்ம வாலிபர்களாக இருந்துட்டா, அதே சமயத்தில் முழுமையாக அர்ப்பணித்தவர்களாக இருந்துட்டா, கான்சக்ரேட்டட் அண்ட் யங் இன் ட்ரூத் என்று சொல்லும்போது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய சாய்ஸஸ் சில சமயங்களில் தவறாக போயிடும். அது படிப்பாக இருக்கலாம், அது வேலையாக இருக்கலாம், அல்லது வேறு வாழ்க்கை சம்பந்தப்பட்ட எந்த விதமான சாய்ஸ் அப்படின்னா நம்முடைய தேர்ந்தெடுத்தலாக கூட இருக்கலாம். சில சமயங்களில் தவறாக போயிடும் என்று சொல்லும்போது அர்ப்பணிப்புக்கு உண்மையாக இருக்க முடியாத அளவுக்கு சிரமங்களுக்குள்ளே நம்ம அங்கே போயிடுவோம். அது மனதை ரொம்ப நம்மளை ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணும், கஷ்டப்படுத்தும். அப்போ இந்த கேள்வி நான் கரெக்டாக தான் இந்த பாதையில் போயிட்டுருக்கேனா, நான் தேவனுடைய பிள்ளையாக தான் இருக்கிறேன்னா, புத்தியுள்ள கன்னிகையாக ஓட்டத்தை முடிப்பேனா, எனக்கான கிரீடம் நான் அங்கே பெற்றுக்கொள்ளுவேனா. அங்கே சீஷர்களுடைய கலக்கத்துக்கான காரணம் நம்ம அங்கே சொன்னோம். அவங்க நம்பிக்கை எதுவோ அந்த நம்பிக்கை சார்ந்து அவங்களுக்கு கலக்கம் ஏற்படக்கூடிய சூழல் உருவாச்சு, கலங்கி போனாங்க. இன்னைக்கு நம்முடைய நம்பிக்கை எதுவோ அந்த நம்பிக்கை சார்ந்து அது சம்பந்தப்பட்டு இது போன்ற சூழல்களுக்குள்ள நாம் சிக்கும் போது இதே போன்ற கலக்கங்கள் நமக்கு அங்கே கண்டிப்பாக வரும் சகோதர சகோதரிகளே. நிறைய சகோதர சகோதரிகள் அது போன்ற சமயங்களில் கண்ணீர் விடுவது கூட நம்ம அங்கே பார்ப்போம். தெரியல, ஒரு சிலருக்கு இந்த அனுபவங்கள் ஏற்கனவே அங்கே இருக்கலாம். அதே போல் குடும்ப உறவுகள் இருக்குது. அந்த உறவுகளுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய சோதனைகள் அல்லது குடும்ப காரியங்கள் இருக்குது. அந்த குடும்ப காரியங்களை நம்ம முன்னெடுத்துட்டு போகிற விதம், இதுலேயும் நமக்கு அந்த மாதிரியான அனுபவங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து சொல்லப்போனால் பொதுவாக லைஃப் டெசிஷன்ஸ், வாழ்க்கையில் நிறைய முடிவுகள் நம்ம எடுக்க வேண்டிய தருணங்கள் வரும். டெம்போரலாக எடுத்துக்கலாம், ஸ்பிரிச்சுவலாகவும் எடுத்துக்கலாம். ஆவிக்குரிய ரீதியில் முடிவுகள் என்றாலும் சரி, பூமிக்குரிய ரீதியில் முடிவுகள் என்றாலும் சரி, பெரிய பெரிய முடிவுகள் எடுத்துடுவோம். அந்த முடிவுகள் ஓரளவுக்கு சரியாக இருக்கலாம்,
அல்லது தவறாக கூட இருந்திருக்கலாம். அந்த மாதிரி சமயங்களில் அது வாழ்க்கையே புரட்டி போடுற மாதிரியான முடிவு தேவனுடைய கரங்களில் எடுத்து பயன்படுத்தப்படுகிற நல்ல பாத்திரங்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னால், அந்த ஊழியத்தின் பாதையில் நாம் ஏறெடுக்கிற ஊழியத்தின் பிரயாசங்களின் விஷயத்தில் நிறைய சவால்கள், எதிர்ப்புகள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாம் வரும். அப்போது நமக்கு இதே மாதிரியான கலக்கம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. நாம் கரெக்டாக தான் போயிட்டு இருக்கிறோமா? கண்டிப்பாக இது சரியான பாதை தானா? நான் ஜெயம் கொள்ளக்கூடிய வகுப்பில் வருவதற்கு ஏற்ப என்னுடைய பிரயாசங்கள் போகுதா? அன்பானவர்களே, இது எந்த சகோதரனும் விதிவிலக்கு கிடையாது, எந்த சகோதரியும் விதிவிலக்கு கிடையாது. ஒருவேளை சத்தியத்தில் ரொம்ப ஸ்ட்ராங், ரொம்ப பலமானவர், ரொம்ப முதிர்ந்தவர் என்று சொன்னால் கூட விதிவிலக்கெல்லாம் கிடையாது. அவங்களுக்கான பலகீனங்களின் மத்தியில், அவங்களுக்கான விசுவாச பரீட்சை, கடுமையான சோதனைகளின் மத்தியில் அவர்கள் போகும்போது இந்த ஒரு சந்தேகம், இந்த ஒரு குழப்பம், அதனால் இப்படியான கலக்கங்கள் அவங்களுடைய இருதயத்தை தாக்குவது என்பது இயல்பு. சகோதர ஐக்கியத்தில் கூட நிறைய சமயங்களில் சிவியர் ட்ரபிள்ஸ் நமக்கு அங்கே வந்துடும், கடுமையான சோதனைகள் வந்துடும். சகோதர ஸ்நேகம், சகோதர அன்புக்கான கடுமை சோதனைகள் நமக்கு அங்கே வந்துடும். அப்போ கூட இதெல்லாம் அங்கே வரும். பிரியமானவர்களே, பாருங்க, இப்படியாக சீஷர்களுக்கு அவங்களுடைய நம்பிக்கை சார்ந்து அது தொடர்பாக அந்த கலக்கங்கள் உண்டானது போல நமக்கு இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய நம்பிக்கை சார்ந்து கலக்கங்களும் நம்முடைய இருதயத்தில் நிச்சயமாக அங்கே தோன்றும். கர்த்தர் இயேசு ரொம்ப அழகாக சொல்லிட்டாங்க, உங்கள் இருதயம். அப்போ அதுக்கு ஒரு நியாயமாக ஒரு ரீசன் இருக்கணும், ஒரு காரணம் இருக்கணும். ஏன் கர்த்தர் இயேசு அப்படி சொன்னாங்க? அவருக்கு நல்லா தெரியுது, அவர் பேசின விஷயங்கள் அவங்கள கலக்கம் அடைய செஞ்செடுக்குதுங்கிறது நல்லா தெரியும். அவங்க முகத்தில் அந்த கலக்கம் பார்த்துட்டாங்க. ஆனாலும் அவர் சொல்லும்போது, ஆனாலும் இந்த உணர்ச்சி உங்களுக்குள்ள வேண்டாம், இந்த கலக்கம் உங்களுக்குள்ள வேண்டாம், அவாய்ட் இட். ஸோ அப்போ ஏன் கர்த்தர் இயேசு உங்கள் இருதயம் கலங்கா இருப்பதாக என்று சொல்கிறார்னா, இது போன்ற கலக்கங்கள் அன்பானவர்களே நம்ம மீது, நம்முடைய அர்ப்பணிப்பின் வாழ்க்கை மீது, ஆவிக்குரிய வாழ்க்கை மேலே மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணும். எனக்கு தெரியல, ஒருவேளை நம்புகிறேன். இப்போ நம்ம பேசின விஷயங்கள் எல்லாம் நம்ம கூர்ந்து கவனிச்சுட்டே வந்தால் எந்த மாதிரி அனுபவங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம், அந்த அனுபவங்களின் மத்தியில் எந்த மாதிரி மன உணர்வுகள் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் என்பது உங்களுக்கு அங்கே புரியும். அதாவது இந்த கலக்கங்கள் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை நசுக்கி போடுற அளவுக்கு அதற்கு வல்லமை இருக்குது. அதனால தான் கர்த்தர் இயேசு சீஷர்கள்ட்ட சொல்கிறாங்க, நோ, நான் பேசினது அது மாதிரி தான் உங்களுக்கு புரிந்திருக்கும், பட் உங்கள் இருதயம் என்ன பண்ணிடக்கூடாது, கலங்கிடக்கூடாது. சும்மா ஒரு மெடிக்கல் சயின்ஸில் நம்ம போய் பார்த்தோம்னா சொல்லுவாங்க, இந்த மாதிரி நம்ம மைண்டை மனதளவில் கலங்கி இருக்கும்போது அது எம்மாதிரியான தாக்கத்தை எல்லாம் நம்ம மேலே அங்கே உண்டு பண்ணும். நம்முடைய உணர்ச்சிகளின் மீது அது ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணும். உணர்ச்சிகளின் மீது என்று சொல்லும்போது ரொம்ப சோகமாயிடுவோம், ரொம்ப துக்கமாயிடுவோம், அல்லது நமக்கு ஒரு எரிச்சல் உண்டாகிற மாதிரியான உணர்வு இருக்கும். ரொம்ப சீக்கிரத்தில் சின்ன சின்ன விஷயங்களுக்கு எரிச்சல் அடைந்துடுவோம். ஸோ எமோஷனலி இந்த மாதிரி ஒரு இம்பேக்ட் நமக்கு அந்த கலக்கங்கள் நம்ம வாழ்க்கையில் உண்டு பண்ணிடும். அதே சமயத்தில் சொல்லப்போனால் இது போன்ற சமயங்களில் சகோதரர்கள் சகோதரிகள் இருக்கும் போது அன்பானவர்கள், ஒருவேளை நம்முடைய சொந்த பலகீனத்தினால் மேற்கொள்ளப்பட்டு, சொந்த பாவங்களினால், குறைகளினால் மேற்கொள்ளப்பட்டு, அதனால் நம்முடைய நம்பிக்கை குறித்து ஒரு கலக்கம் உள்ளவர்களாக நாம் இருக்கும்போது இந்த பாதிப்புகளை உணர்ச்சியில் பார்க்கலாம். அதே போல் நம்முடைய அந்த சிந்திக்கும் திறன் இருக்கு இல்லையா, நம்முடைய மென்டல் ஸ்டேட்டும் பெரிய அளவுக்கு ஒரு தாக்கத்துக்கு உள்ளாகும். அதாவது இந்த கலக்கத்தில் இருக்கிறவங்க தாங்கள் செய்த தவறை குறித்தோ, தங்களுடைய பலகீனங்களை குறித்தோ, அல்லது தங்களுக்கு நேர்ந்திருக்கக்கூடிய எதிர்பாராத அந்த சோதனை குறித்தோ, அந்த சோதனை தங்கள் வாழ்க்கையில் என்ன செய்து கொண்டு இருப்பதை குறித்தோ அதிகமாக சிந்திச்சு கொண்டே இருப்பாங்க. ஓவர் திங்கிங். அது மாதிரி ஓவர் திங்கிங் வரும்போது என்ன ஆகிடும்னா,
அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை பற்றி சிந்திக்கிறதே வந்துட்டு மறந்து போயிடுவாங்க. அந்த ஸ்பிரிச்சுவல் திங்கிங் ப்ராசஸ் வந்து அவங்களுக்குள்ள அங்கே போயிடும். அந்த பிரச்சனை, அந்த சோதனை அல்லது அந்த பலகீனம், அந்த ஒரு குற்றம் அல்லது குறை, அது நிமித்தம் எழும்பிட்ட அந்த கலக்கம், அதுவே அந்த ஒரு யோசனையாக இருக்கும் பொழுது ஸ்பிரிச்சுவல் தாட் ப்ராசஸ் வந்து முற்றிலுமாக இல்லாமல் போயிடும். அல்லது எதிர்மறையான எண்ணங்களே வரும். அந்த சோதனையினால் அல்லது அந்த பலகீனத்தினால இன்னும் என்னென்ன தீமையெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்ட்டு தீமை பற்றியே எதிர்பார்ப்புடையவர்களாக அங்கே இருந்துடுவாங்க. இதெல்லாம் அந்த என்ன சொல்லலாம், மனதின் மீது அதனுடைய அந்த கலக்கத்தினுடைய ஒரு தாக்கமாக அங்கே இருந்துடும் அன்பானவர்களே. அதாவது எளிமையாக சொன்னால் வாக்குத்தத்தங்களை வந்துட்டு மறந்தே போயிடுவாங்க. ஏன்னா வாக்குத்தத்தங்கள் வந்து எல்லாமே பாசிட்டிவ். என்ன சூழல் இருந்தாலும் இப்படி நான் உனக்கு செய்வேன், இப்படி உனக்கு நான் பண்ணுவேன் அப்படின்னு தேவன் சொல்லியிருக்கக்கூடிய அந்த வாக்குத்தத்தங்கள், அதை பற்றின நினைவு போயிடும். இது நடந்திருக்குது, இது செய்துட்டேன், இப்படி ஒரு சோதனையின் சூழல், இது இன்னும் எவ்வளோ மோசமாக என்ன காரியங்களை நடக்கும், ஒருவேளை அப்படி நடந்துச்சுன்னா என்ன, இப்படி நடந்துச்சுன்னா என்ன, இந்த மாதிரியே நெகட்டிவ் பேட்டர்ன் ஆஃப் தாட்ஸ் வந்து அங்கே போகும். வாக்குத்தத்தங்கள் பற்றி நம்ம அங்கே மறந்து போயிடுவோம். இதெல்லாமே அந்த கலக்கம் இப்படி நம்முடைய மனதில் உணர்ச்சியில் ஏற்படுத்துகிற தாக்கங்கள் நடவடிக்கையிலையும் சில தாக்கங்களை அங்கே உண்டு பண்ணும். நம்முடைய நடவடிக்கையில் சில மாற்றங்கள் வந்துடும். அது என்ன என்று சொல்லும்போது அர்ப்பணிப்பை நிறைவேற்றுவது குறித்து கவனமற்றவர்களாக அங்கே போயிடுவோம். அந்த கான்சன்ட்ரேஷன் வந்து போயிடும். நம்ம கான்சக்ரேஷன் மேலே இருக்க வேண்டிய கான்சன்ட்ரேஷன் போயிடும். நம்முடைய அர்ப்பணிப்பின் மீது இருக்க வேண்டிய அந்த கவனம் வந்து போயிடும். ஒரு வேலை அன்பானவர்களே, அது போன்ற அனுபவங்களில் நாம் என்னைக்காவது போயிருந்திருக்கிறோம் என்று சொன்னால் ஜஸ்ட் நீங்கள் ரீகலெக்ட் பண்ணி பாருங்கள், இப்படியாகத்தான் நாம் அங்கே இருப்போம். அதே சமயத்தில் ஒருவேளை ஊழியத்துக்கான வாய்ப்புகள், பக்தியில் விருத்தி அடைவதற்கான ஸ்டடீஸ், இது போன்ற நல்ல பிரயாசங்களில் ஈடுபாடு வராது, இன்வால்மெண்ட் வராது. அதை அவாய்ட் பண்ணுவோம் நாம். ஏன்னா மனது வந்து கலங்கின நிலையில் இருக்குது. கலங்கினதுக்கு எது வேணாலும் காரணமாக இருக்கலாம், இப்போ நம்ம சொல்லிட்ட விஷயங்களில். ஆனால் நாம் இப்படியாக அங்கே போயிடுவோம். ரொம்ப முக்கியமான ஒரு வெளியரங்கமான அடையாளமாக எது இருக்கும் அப்படின்னா சகோதர ஐக்கியத்தை கூட நாம் விரும்பாமல் அங்கே போயிடுவோம். நம்ம சொல்ல வருகிறது என்ன என்று சொன்னால், ஒருவேளை நம்முடைய பாவங்களோ பலகீனங்களோ நமக்கு தேவன் விசுவாசத்துக்கான பரீட்சையாக அனுமதிச்சிட்ட கடுமையான சோதனைகளோ, நாம் எதிர்பார்த்திராத சூழல்களோ நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அனுமதித்து நடந்து நிறைவேறி கொண்டிருக்கும் போது இருதயம் இப்படியாக கிளர்ச்சி அடைந்து பாரத்தோட குழப்பத்தில் சந்தேகத்தில் இருந்துட்டு நம்ம நம்பிக்கை குறித்து, நான் அழைப்புக்கு பாத்திரமாக தான் இருக்கிறேனா, என்னால் அடைய முடியுமா, நான் தேவனுடைய பிள்ளை தானா, இது என்னால் சாத்தியமா, இந்த அழைப்பை வந்து நிறைவேற்ற முடியுமா, இந்த ரீதியில் வரும் பொழுது அன்பானவர்களே இந்த ஒரு தாக்கங்கள் நமக்குள்ள அங்கே இருக்கும். அதனால் கர்த்தர் இயேசு சொல்கிறாங்க நியாயமாக, உங்கள் இருதயம் என்ன பண்ண வேண்டாம். அன்பானவர்களே, இதெல்லாமே கலக்கங்கள் பற்றி நான் உங்களுக்கு பேசிட்ட விஷயங்கள். அப்போ கண்டிப்பாக நம்ம என்ன சொல்லிட்டோன்னா, நம்ம வாழ்க்கையில் பல சந்தர்ப்ப சூழல்களின் மத்தியில், சில அனுபவங்களின் மத்தியில் இருதயம் நம்மளுடைய நம்பிக்கை குறித்து, நம்பிக்கை தொடர்பான விஷயங்களில் கலக்கம் அடைந்து காணப்படும். ஆனால் நாம் என்ன பண்ணக்கூடாது, உங்கள் இருதயம், ஆமாம், பாடம் வந்து கலக்கங்கள் பற்றி இல்லை, பாடம் வந்து எது பற்றி தான், ஆறுதல் பற்றி தான். ஆனால் ஆறுதல் யாருக்கு தான், புரிந்தவங்களுக்கு தான், கலக்கம் புரிந்தவங்களுக்கு தான், கலக்கத்தை அனுபவிப்பவர்களுக்கு தான். அப்போ இன்னவிட்டபிள் நம்ம கலக்கம் பற்றி நான் ஆரம்பிக்கும் போதே சாரி கேட்கலான்னு நினச்சேன். கலக்கம் என்று ஆரம்பிக்கிறதுக்கு மன்னிச்சிடுங்க, ஆனால் ஆறுதல் தான் முடிப்போம், அதனால சந்தோஷம். அன்பானவர்களை, நாம் என்ன இதுவரைக்கும் முயற்சி பண்ணிடுகிறோம் என்று சொன்னால், இந்த அர்ப்பணிப்பின் பாதை, சில சந்தர்ப்பங்கள், சூழல்கள், கர்த்தருடைய சீஷர்களாக, தேவனுடைய பிள்ளைகளா, ஊழியர்களா, நம்முடைய இருதயங்கள் பலவித சூழல்களினால்
கலக்கம் அடைந்து காணப்படும். ஆனாலும் கலங்கி போயிடக்கூடாது. ஒருவேளை நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியும் முதிர்ச்சியும் தடைப்படுவதற்கு அந்த கலக்கத்தை அனுமதிச்சிடக்கூடாது. அப்போது இந்த மாதிரி நம்முடைய அர்ப்பணிப்பின் பாதை குறித்து, நம்முடைய அர்ப்பணிப்பின் வாழ்க்கை குறித்து, நம்ம கடந்த சூழல் எதுவாக இருந்தாலும் அதை குறித்து அந்த குழப்பம் இல்லாமல், அந்த சந்தேகம் இல்லாமல், நம்ம நம்பிக்கையை தெளிவாக பார்த்தவர்களாக, உறுதியாக பற்றி கொண்டவர்களாக, ஊக்கத்தோடு இந்த பாதையில் முன்னேறணும்னா எப்படி இந்த கலக்கங்களை ஓவர் கம் பண்ணுறது, மேற்கொள்ளுவது, அதுக்கான ஆறுதலான வார்த்தைகள் அல்லது ஆலோசனைகள் என்ன? ஸோ இப்போது ஆறுதல்கள் பற்றி நாம் யோசிப்போம் அன்பானவர்களே. அப்போது ஆறுதல் பற்றி சொல்லும்போது பாருங்கள், ஆறுதல் கொடுக்குறவங்க, தேற்றுதல் கொடுப்பவங்க வசனத்தில் எப்படி இருக்குது? தேற்றவாளன் இல்லையா? தேற்றவாளன். அந்த தேற்றவாளன்கிற வார்த்தை வந்து கிரேக்க வார்த்தையை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பாராக்லட்டோஸ் இருக்கும். அது வந்து பரிந்து பேசுகிற ஒரு அர்த்தமும் வரும். அப்போ பரிந்து பேசுகிறவன்னு எடுத்தால் அதில் முதல்ல யார் தான் வராங்க? நமக்கு கர்த்தராகிய அட்வொகேட். சப்போ நமக்கு முதல் ஆறுதல் அளிப்பவர் யாருன்னா நம்முடைய தலையாகிய இயேசு கிறிஸ்து தான். அவர் கொடுக்கக்கூடிய ஆறுதல் என்ன என்று சொல்லும்போது யோவானில் 14:1 அதுதான் ஆதார வசனமே, சொல்லியிருந்தோம். வாசிங்க. யோவான் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். இந்த மாதிரி கலங்கின நிலையில், கலங்கின சூழல்களில் தேவனுடைய புதிய சிருஷ்டிகள் யாரேனும் கடந்து போகும்போது அவங்களுக்கு கர்த்தர் இயேசு சொல்லக்கூடிய ஆறுதலின் ஆலோசனை என்னன்னா, உங்கள் இருதயம் என்ன ஆக வேண்டாம். அது உங்கள் பாவமோ பலகீனமோ, நீங்கள் செய்த மாபெரும் தவறா எதுவாக வேணா இருக்கட்டும், அல்லது உங்களுக்கான விசேஷமான விசுவாச பரீட்சையோ சோதனையோ கடுமையான அனுபவமோ எதுவாக இருந்துட்டாலும் அவைகள் உங்கள் இருதயத்தை கலங்கடிப்பதற்கு அனுமதிக்காதீங்க. உங்கள் நம்பிக்கையை குறித்து, அதை அடைவதற்கான உங்களுடைய முன்னேற்ற பயணத்தை குறித்து சந்தேகம் அதை எழுப்புவதற்கு அனுமதிச்சிடாதீங்க. குழம்பி போயிடாதீங்க. உங்களால் முடியுமா முடியாதா, தேவன் ஏற்றுக்குவாரா ஏற்றுக்கொள்ள மாட்டாரா, இந்த கலக்கத்துக்கு நீங்கள் அனுமதிக்காதீங்க. உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. எப்படி அதை மேற்கொள்வது? ஆலோசனை என்னன்னா, தேவன் இடத்துல விசுவாசமாக இருங்கள், என்னிடத்திலும் பாருங்க. அன்பானவர்களை, இப்போ கர்த்தர் இயேசு அங்கே சீஷர்களுக்கு அது சொல்லிட்டாங்க. இன்னைக்கும் அது நமக்கு அப்ளை ஆகுது. அந்த மாதிரி சூழலில் போயிட்டீங்களா, உங்கள் சொந்த பலகீனத்தினால அல்லது உங்களுக்கு தேவனே கடுமையான சோதனைகளின் மத்தியில் உங்களுக்கு அந்த மாதிரி இருதயம் கலங்கி போயிருக்குதா? கலங்காதீங்க. மாறாக என்ன பண்ணுங்க? தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்க, அதே சமயத்தில் என்னிடத்திலும் பாருங்க. அன்பானவர்களே, இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, நமக்கு இப்போ தேவன்கிட்ட விசுவாசம் இருக்கா இல்லையா? இருக்குது. நம்ம தேவனை விசுவாசிக்கிறவங்களாக தான் இருக்கிறோம், கர்த்தர் இயேசுவை விசுவாசிக்கிறவங்களாகத்தான் இருக்கிறோம். ஆனால் இப்போது தேவனையும் கர்த்தர் இயேசுவையும் விசுவாசிக்கிற வகுப்பாருக்கு இந்த கலக்கங்கள் வரும் பொழுது ஏன் அதே தேவன் மீதான விசுவாசம், கர்த்தர் இயேசு மீதான விசுவாசம் மீண்டும் இங்கே சொல்லப்படுதுன்னா, நம்ம என்ன கோணத்தில் புரிஞ்சுக்கணும்னா, ரிவைவ் யுவர் ஃபெய்த். உங்களுக்கு விசுவாசம் இருக்குது, உங்களுக்கு விசுவாசம் இருந்தது, ஆனால் இப்போது ஒரு கலங்கின நிலைமையில் இருக்கிறீங்க. நீங்கள் இதை நீங்கள் மேற்கொள்ளணும்னா உங்கள் விசுவாசத்தை நீங்கள் மறுபடியும் என்ன பண்ணிக்கணும்? புதுப்பித்து கொள்ளுங்க. அதுக்கு புத்துயிர் கொடுங்க, புத்துயிர் கொடுங்க. ஒருவேளை அந்த கலங்கி நிற்கக்கூடிய அனுபவங்களும் அதை அந்த அந்த அனுபவங்களுக்குள்ளே போயிருக்கும் போது நமக்கு இந்த ஆறுதல் வந்து ரொம்ப வேலிடாக இருக்கும். ஆமாம், அந்த சமயத்தில் ஏன் கலங்கி இருப்போம்னா, தேவன் மீது, அவருடைய அன்பின் குணலட்சணத்தின் மீது ஒருவேளை விசுவாசம் வந்து மங்கியிருந்திருக்கும். பயப்பட வேண்டாம். ஸோ தேவனுடைய அன்பு, அவருடைய குணலட்சணங்கள் மீது
அந்த விசுவாசத்தை நீங்கள் புதுப்பிச்சு கொள்ளுங்க. அவர் உங்களுக்கான திட்டம் என்று எதை நியமித்திருக்கிறாங்களோ அதுக்காக காத்திருங்க. அவருடைய திட்டத்தை அவர் உங்களுக்கான அவருடைய திட்டத்தை அவர் நிறைவேற்றும் போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்களோ அதை விட சிறப்பான ஒரு நிலை தான் தேவன் அங்கே கொடுப்பாங்க. ஸோ அப்போது இன் காட் அப்படின்னு சொல்லும்போது தேவன் மீதான உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் புதுப்பித்து கொள்ளுங்க. அதே போல் கர்த்தர் இயேசு மீதும் என்று சொல்லும் போது அன்பானவர்களே, கர்த்தர் இயேசுனுடைய அந்த பலி, அந்த விலைக்கிரயம், அந்த புண்ணியம், அதன் மூலம் தேவனிடத்தில் நம்முடைய எல்லா தவறுகள், குற்றங்கள், குறைகளுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய மன்னிப்பு, அவருடைய பரிந்து பேசுதல், இதன் மீதான விசுவாசத்தையும் நீங்கள் புதுப்பித்து கொள்ளுங்க. 1 யோவான் 1:9 நம்ம பார்ப்போம். ஒருவேளை நமது வாழ்க்கையில் பலகீனங்களினால் மேற்கொள்ளப்பட்டிருக்கும் போது 1 யோவான் 1:9 வாசிங்க. 1 யோவான் 1:9 நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். ஆமாம். அப்போ கர்த்தர் இயேசு மீது, அவருடைய விலைக்கிரயத்தின் மீது அந்த விசுவாசம் என்பது பெரிய அளவுக்கு புதுப்பித்து கொள்ளப்பட வேண்டியது ரொம்ப அவசியமாக அங்கு இருக்கும். பாருங்க, இது கர்த்தர் இயேசு சீஷர்களுக்கான ஒரு ஆறுதலான வார்த்தையாக அவர் அங்கே சொல்லிட்டாங்க. ஆனால் உண்மையிலே சீஷர்களுடைய இருதய கலக்கத்துக்கு கர்த்தர் இயேசு கொடுத்துட்ட ஆறுதல் என்ன என்று சொன்னால், இன்னொரு தேற்றவாளன் அவர் அங்கே என்ன பண்ணுறாரு, சீஷர்களுக்கு அறிமுகமே படுத்துகிறார். நல்லா யோசிங்க, இந்த சூழல் மாத்திரம் நம்ம கவனிப்போம். கர்த்தர் இயேசு பேசின வார்த்தைகள் சீஷர்களுக்கு அவங்க இருதயத்தில் ஏற்பட்டுட்ட ஆழ்ந்த கலக்கம், இந்த கலக்கம் நீங்குவதற்கு கர்த்தர் இயேசு சொன்ன அந்த ஆறுதலான வார்த்தை என்னன்னா, ஒரு தேற்றவாளனே என்ன பண்ணுறேன் உங்களுக்கு அனுப்புகிறேன் என்று. ஸோ கம்ஃபர்ட்டா. ஸோ இங்கே ஆறுதல் கொடுப்ப, இங்கே அந்த தேற்றவாளன் யாருன்னா பரிசுத்த ஆவி. அன்பானவர்களே, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை குறித்து, வாழ்க்கை பாதை குறித்து நமக்கு சந்தேகம், குழப்பம் வரும்போது அதை எப்படி நம்ம மேற்கொள்ளணும் என்று சொன்னால் அதுக்கு சொல்யூஷனே என்ன சொல்லிட்டாங்கன்னா ஹோலி ஸ்பிரிட். சீஷர்களுக்கு அதுதான் சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு குழப்பம் வந்துடுச்சு, அவங்களுக்கு சந்தேகம் வந்துடுச்சு, அதனால் அவங்களுக்கு இருதயம் கலங்கிடுச்சு, பயந்துட்டாங்க, பதட்டம் அடைஞ்சிட்டாங்க, ஒன்றுமே புரியல. இப்போ இதை அவர்கள் எப்படி மேற்கொள்ள முடியும்? கர்த்தர் இயேசு எப்படி என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு தேற்றவாளன் உங்களுக்கு அனுப்புகிறேன், அந்த தேற்றவாளன் உங்கள் கூடயே இருப்பார், உங்களை தேற்றுவார். ஸோ இதுதான் அங்கே சொல்லிட்டாங்க. இதுதான் நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம். நம்மளுடைய தனிப்பட்ட ரட்சிப்பு குறித்து இந்த பாதையில் சந்தேகம் வரும்போது, குழப்பம் வரும்போது, ஏதோ சூழல் இருக்கட்டுங்க. இப்போ நான் வரைக்கும் பேசிட்டோம், நாம் அது சொந்த பலகீனமாக இருக்கலாம், குறைகளாக இருக்கலாம், அல்லது வைராகியமான புது சிருஷ்டி, பலகீனங்கள் கம்மி, குறைகள் கம்மி, ஆனால் கடுமையான சோதனைகள் மத்தியில் அங்கு காணப்படலாம். வாழ்க்கையில் எடுத்துட்ட முடிவுகள் எதிர்பாராத மாற்றத்தை கொண்டு வந்திருக்கும், கடுமையாக சோதிக்கப்படுபவர்களாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் நம்ம எப்படி அதை மேற்கொள்ளணும் சொல்லும் போது, அன்பானவர்களை, இங்கு நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் இந்த பரிசுத்த ஆவி. யோவான் வாசிங்க 16:7. யோவான் 16:7. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். பரிசுத்த ஆவி நம்முடைய கலக்கங்களுக்கு எப்படி ஒரு மிகப்பெரிய ஆறுதல். பாருங்க, இந்த ரீப்ரிண்ட்ல சகோதரர் சொல்லக்கூடிய கருத்து உண்மையில் இந்த வசனத்தில் தேற்றவாளன் என்று வருது. ஒருவேளை தமிழில் இன்னொரு வார்த்தை ஆறுதல். பரிசுத்த ஆவி நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதலாக இருக்கும் என்று அங்கே சொல்கிறாரு, அல்லது ஆறுதல் தருபவராக ஒரு ஆள் தத்துவத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இங்கே ஆறுதல் என்ற நமது வார்த்தை வசனத்தினுடைய கருத்தை சரியாக பிரதிபலிக்கிறது இல்லை.
ஏன்னா ஆறுதல் என்பது கஷ்டப்படுகிறவங்களுக்கு போயிட்டு பரிவாக பேசுவது, அவர்களுக்கு இதமாக பேசுவது, ஒரு ஆறுதலான வார்த்தைகள் பேசுவது, அது மாத்திரம்தான் அந்த ஆறுதல்ங்கிற வார்த்தையில் இருக்குது, அல்லது தேற்றவாளன் என்கிற வார்த்தையில் அங்கே இருக்குது. ஆக்சுவலாக அந்த வார்த்தையில் நமக்கு என்ன ஒரு அர்த்தத்தை தேவன் உணர்த்த விரும்புகிறாங்க அப்படின்னா, அது வலுப்படுத்துதல், நிலைநிறுத்துதல் என்பதாகும். பாருங்க, அவர் வேர்ட் கம்ஃபர்ட் does not properly represent the thought of the text, which rather is to strengthen, to sustain. நம்முடைய இருதய கலக்கம் எப்படிப்பட்டதா வேணா இருக்கட்டும், அதுக்கான காரணங்கள் எதுவாக வேணாலும் இருக்கட்டும், ஆனால் அந்த கலக்கத்தை நம்ம மேற்கொள்வதற்கு ரொம்ப முக்கியமாக நம்ம பயன்படுத்த வேண்டியது பரிசுத்த ஆவி. ஏன்னா இந்த பரிசுத்த ஆவி நம்ம என்ன பண்ணும் என்று சொல்லும் போது பலப்படுத்தும். அந்த சூழல் எதுவாக இருந்தாலும் சஸ்டைன் அப்படின்னா தமிழில் என்ன வார்த்தை சொல்லலாம்? நிறைய டிரான்ஸ்லேட்டர்ஸ் இருக்கிறீங்க. தாங்கிட்டு போறது, தாங்கும். பரிசுத்த ஆவிக்கு அவர் சொல்ற விளக்கம் பாருங்க. ஆக்சுவலா பரிசுத்த ஆவி உங்களுக்கு தேற்றுதல் கொடுக்கும், ஆறுதல் கொடுக்கும் என்பது கரெக்டு தான். பட் அந்த வசனத்தினுடைய மீனிங் என்னன்னா, பரிசுத்த ஆவி நம்ம வாழ்க்கையில் எந்த சூழலில் இருந்துட்டாலும் அந்த சூழலில் வேண்டிய பலன் கொடுக்கும். அந்த சூழல் மாறாமல் போனால் கூட பரவாயில்ல, அது நீடிச்சுட்டே இருந்தால் கூட பரவாயில்ல, அதன் மத்தியில் தாங்கும், சஸ்டைன் பண்ணும். இப்போ இந்த ஹோலி ஸ்பிரிட்னுடைய அவசியம் நாம் அங்கே புரிந்து கொள்ளணும். அன்பானவர்களே பாருங்க, கலக்கம் இருக்கு நம்மளுக்கு இந்த பாதையில். கண்டிப்பாக உண்மையாய் அர்ப்பணித்து, முழுமையாய் அர்ப்பணித்து, நம்பிக்கை நோக்கி உறுதியாக பயணிக்கும் போது பலகீனங்கள், பாவங்கள் கொண்டுட்டாலோ, கடுமையான விசுவாசத்துக்கான பரீட்சைகள் அனுமதிக்கப்பட்டுட்டாலோ, இருதயம் யாருக்கு வேணுமாலும் கலங்கத்தான் செய்யும். கலங்க வேண்டாம். அது ஆவிக்குரிய வளர்ச்சி முதிர்ச்சியை நசுக்கிடும். அது அனுமதிச்சிடாதீங்க. மாறாக தேவன் இடத்துல விசுவாசம் வைங்க, அவருடைய அன்பு புரிஞ்சுக்கோங்க. கர்த்தர் இயேசு அவருடைய ransom மெரிட், ஈடுபலியின் விலைக்கிரயம், அதன் மூலம் எந்த சூழலுக்கும் இரக்கம் இருக்குது. அது மேலே விசுவாசம் வைங்க. அந்த விசுவாசத்தை புதுப்பிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பரிசுத்த ஆவி, அது கவனிங்க. அது உங்களுக்கு ஆறுதல் படுத்துவது மாத்திரமல்ல, அது உங்களை பலப்படுத்தும். உங்களை அந்த சூழலில் தாங்கிட்டு போகும். இன்னொரு விளக்கம் அங்கு சொல்லும் போது அது எப்படி நமக்கு பலப்படுத்துது பாருங்க. பரிசுத்த ஆவி என்பது ஆறுதல் என்ற அர்த்தத்தில் வெறும் துயரங்களுக்கு ஆறுதல் அளிப்பதாகவோ அச்சங்களை தணிப்பதாகவோ மட்டும் இருக்காது. ஆனால் அது அவர்களின் புரிதல்களை விரிவுபடுத்தும். ஆக்சுவலி ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவி எப்படி ஒரு கம்ஃபர்டர் இன்னைக்கு நமக்கு, எப்படி ஒரு ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒரு சக்தியாக அது இருக்குது. நம்முடைய புரிதல்களை விரிவுபடுத்தும், அவர்களின் வைராக்கியத்தை வலுப்படுத்தும். மேலும் தெய்வீக ஏற்பாடு அல்லது வழி நடத்துதல் அவர்களை நீதியில் திருத்தி கொள்ள அனுமதிக்கும் விஷயங்களை செய்வதற்கும் சகித்து கொள்வதற்கும் அவர்களை உற்சாகப்படுத்தும். இங்கிலீஷில் ரொம்ப இருக்கு, நான் ரொம்ப அருமையாக இருக்கு. பட் இட் வுட் குயிக்கன் தேர் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ். ஹோலி ஸ்பிரிட் என்ன பண்ணுது? குயிக்கன் தேர் அண்டர்ஸ்டாண்டிங்னா நம்முடைய புரிந்து கொள்ளும் திறனை அது அது ஒரு உயிர்ப்பித்து அல்லது ஒரு துரிதப்படுத்தும், அது தூண்டிவிடும். ஏன்? கலக்கம்னாவே என்னதான்? கன்ஃபியூஷன், அப்புறம் என்ன சொல்கிறோம்? டப்ஸு, சந்தேகம், குழப்பங்கள் அங்கே வந்திருக்குது. நம்ம வாழ்க்கை குறித்து, நம்ம பயணத்தை குறித்து, நம்ம ஓட்டத்தை குறித்து, நம்ம இருக்கக்கூடிய சூழல் குறித்து சந்தேகம் வந்துடுச்சு, குழப்பம் வந்துடுச்சு என்று சொல்லும் போது இப்போ இது எப்படி தான் மேற்கொள்ள முடியும்? பரிசுத்த ஆவி நீங்கள் கவனிங்க. அந்த பரிசுத்த ஆவி நீங்கள் பயன்படுத்தணும். ஏன்னா பரிசுத்த ஆவி வரும்போது பலப்படுத்தும்.
ஊக்கப்படுத்தும், உங்கள் புரிதலை அது தூண்டிவிடும். அதே சமயத்தில் strengthen their zeal, உங்களுடைய மங்கிப்போன வைராகியத்தை மீண்டும் அது பலப்படுத்தும். அண்ட் energize them, அப்படின்னா தேவனுடைய தெய்வீக வழி நடத்துதல்ல, நம்முடைய நன்மைக்காக எந்த மாதிரி அனுபவங்கள் வாழ்க்கையில் அனுமதிச்சிட்டாலும் அந்த அனுபவங்களின் மத்தியில் தேவன் விரும்புவதை செய்து முடிக்கணும் என்பதற்கான அந்த வாக்கியத்தை கூட அது அங்கே தூண்டிவிடும், பலன் கொடுக்கும். அன்பானவர்களே, இது ரொம்ப முக்கியம். இப்போ நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்முடைய அழைப்பை தெரிந்து கொள்ளுதலை உறுதி செய்து கொள்வதில் இது போன்ற கலக்கமான தருணங்களில் நம்ம கவனிக்க வேண்டியது அதிக ஆவி சம்பாதிக்கணும் தேவன்கிட்ட இருந்து. அப்போ தான் சூழலை பற்றின புரிதல் வரும், அனுபவங்களை பற்றின புரிதல் வரும். அதை தாங்கவும் அதை 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 மேற்கொண்டு முன்னேறுவதற்கும் பலன் இருக்கும். அதையெல்லாம் தாண்டி நம்ம மேலே இருக்கக்கூடிய பொறுப்பு செய்வதற்கு ஒரு உற்சாகம் கிடைக்கும். நியூ கிரீச்சர் புது சிருஷ்டி அப்படியாக அவங்க கவனத்தை அங்கே திருப்ப வேணும். அன்பானவர்களே, நிறைய சமயங்களில் அது நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை, கஷ்டம்தான். ஒரு 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 ஸ்லாக்கிங்கே, விழுந்துட்டோம், சோர்ந்துட்டோம், டல்லாக இருக்கிறோம், கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக தான் இருக்குது, எப்படி இந்த பாறையில் இருக்கோன்னு தெரியல, இல்லாட்டி ஆமாம் ரொம்ப சிவியர் ட்ரையல் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, ஆனாலும் அது பற்றியே யோசனை, செய்ய வேண்டிய வேலை பற்றி சிந்திக்கிறதே இல்லை, ஸ்பிரிச்சுவலாக கான்சக்ரேஷன் மறந்தே போயிடுக்கிறோம். அன்பானவர்களே, பரிசுத்தாவி இந்த நேரத்தில் வேணும். அது மாத்திரம் தேவன்கிட்ட பெற்றுக்கொண்டா சூழலை பற்றின புரிதல், அதை மேற்கொள்வதற்கான பலன், ஊக்கம், உற்சாகம் எல்லாமே வரும். ஆனால் நம்ம அதை அவ்வளோ சீரியஸாக பார்க்கறது இல்லை. எனக்கு நீங்கள் ஒரு பதில் சொல்லுங்கள் சிந்திச்சு. பரிசுத்தாவி தான் முக்கியம் அப்படின்னா வசனம் எங்கே இருக்குது? ஒரு ஏதாவது சொல்லுங்களேன். இந்த அழைப்பு தெரிந்து கொள்ளுதல்ல உறுதி செய்து கொள்வதற்கு ஹோலி ஸ்பிரிட்னுடைய பார்ட்டு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வசனம் சொல்லுங்கள். 10 ஆமாம் இல்லைங்களா? அந்த ஊமை ரொம்ப அருமையான ஊமை. ஏன் புத்தியுள்ள கன்னிகைகள் அவங்க? பரிசுத்தாவியை காத்துட்டாங்க. ஏன் அவங்க புத்தி இல்லாத கன்னிகைகள்? பரிசுத்தாவியினுடைய முக்கியத்துவம் புரிஞ்சுக்கல, அதுக்கு கொடுக்க வேண்டிய கவனம் கொடுக்கல, காத்து கொண்டு இருந்திருக்கணும், காத்துக்க தவறிட்டாங்க. புத்தியில்லா கன்னிகை. ஏன் புத்தியுள்ளவர்கள் மணவாளனோட அறைக்குள்ளே போனாங்க? பரிசுத்தாவி இருந்தனால. ஏன் புத்தியில்லா கன்னிகை மணவாளனோட போக முடியல? போகும்போது கதவு அடைச்சிருக்குது, உங்களை நான் மணவாட்டியா அறியேன். ஏன் சொல்லிட்டாங்க? அந்த அந்த பரிசுத்தாவி அவங்க காத்துக்காம போனது தான். அதை விட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வசன பகுதி நம்ம சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. இந்த நாட்களில் இந்த பாதையில் நம்ம வாழும்போது ரொம்ப முக்கிய. அன்பானவர்களே, நம்ம ஆவியில் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். கண்டிப்பாக நம்ம எல்லாருமே இங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் ஆவியில் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். அப்படின்னா தேவனுடைய ஆவி நமக்குள்ள அங்கே இருக்குது. ஆனால் அந்த ஆவி தொடர்ந்து நமக்குள்ள நீடித்து இருக்கணும் என்பது வேற, அது தனி. அர்ப்பணித்தோம், தேவன் அங்கீகரித்தாங்க, ஜெனிப்பித்தாங்க ஆவியில், குட். எல்லாருமே ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம் தேவ கிருபையில், அவருடைய பிள்ளைங்களாக இருக்கிறோம். ஆனால் அப்படி ஜெனிப்பிக்கப்பட்டதுங்கிறது ஒன்று, அந்த ஆவியை நமக்குள்ளாகவே தொடர்ந்து காத்து கொள்வது என்பது அது இன்னொரு எக்ஸ்ட்ராடினரி விஷயம். அது வேற. அதுக்கு ரொம்ப நாம் போராடணும், விழிப்பாக இருக்கணும், கவனமாக இருக்கணும், விழிப்பாக இருந்து முயற்சிகளை மேற்கொள்ளணும், இல்லைன்னா முடியாது. ஆனால் அந்த ஆவி குறைஞ்சது என்று சொன்னால் அன்பானவர்களே, பார்வை மங்கிடும். பார்வை மங்குச்சு அப்படின்னா என்னுடைய இந்த நிலையிலேருந்து நான் எப்படி மேற்கொள்ளுது? ஒருவேளை இந்த பாடமே அந்த கலக்கங்கள், அதற்கான சூழலை நல்லா புரிஞ்சால் நமக்கு புரியும். ஏன்னா ஆமாம் நாம் இப்படியெல்லாம் மாட்டிக்கிறோம், இந்த மாதிரி நம்ம சோதனைக்குள்ளே போயிடுறோம், அப்போ இந்த மாதிரி டவுட் வருது, சந்தேகம் வருது, கலங்கி தான் போகிறோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா எஸ், இது எப்படி மேற்கொள்வது? வேறு வழியே இல்லை. தேவன் கர்த்தர் இயேசு எந்த ரீதியில் அவர்கள் மேலே விசுவாசம் இருக்கணுமோ புதுப்பிச்சுட்டே இருக்கணும். நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக பரிசுத்த ஆவி
அதை தக்க வச்சு கொள்வதில் ரொம்ப கவனமாக நாம் அங்கே இருக்கணும். அதனால தான் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18 நாம் படிக்கும்போது ஆவியினால் என்ன பண்ணுங்க, பி யூ ஃபில்டு வித் ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியினால் வாசிங்க இந்த வசனம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து ஆவியினால் நிறைந்து அப்படின்னா ஆவியினால் நிறைந்து இருங்க என்று அங்க நமக்கு சொல்லப்படுது. அன்பானவர்கள், அது ஏன் காரணம் என்ன? இந்த பொக்கிஷங்களை எதில் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம்? மண்பாண்டம். மண்பாண்டம்னா அது மண்பாண்டம்னாவே அது என்னதான்? அது ஒழுகிற பாத்திரம் தான், லீக்கி வெசல்ஸ். அப்படின்னா இந்த மாம்ச தன்மை சுபாவம் அதில் வந்து இப்படி தான் இருக்கும். அந்த ஹோலி இன்ஃப்ளூயன்ஸ் நம்ம வாங்குவோம், பரிசுத்தமான அந்த ஒரு வல்லமை நமக்குள்ளே இருக்கும். பட்டு அதை அப்படியே காத்துக்கொள்வது என்பது சிரமம். நிறைய விதத்தில் அது வந்து அப்படியே லீக் ஆகிடும். இப்போ பாத்திரத்தில் முழுவதுமே தண்ணி இருக்குது, பாதி தண்ணி லீக் ஆச்சுன்னா அப்புறம் என்ன ஆகும்? இது என்ன கேள்வி, மீதி பாதி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். அந்த மீதி பாதியில் வெளியே இருக்கிற காற்று வந்து என்ன ஆகிடுது? அது ஒரு நல்ல உதாரணம். அது பிரதர் ரசல் யூஸ் பண்ணுறாங்க. அது நம்ம எப்போ நம்மகிட்ட இருந்து பரிசுத்தாவி லீக் ஆகுதோ, எந்த அளவுக்கு இன் வாட் ப்ரொப்போர்ஷன் வி லூஸ் ஹோலி ஸ்பிரிட், எந்த அளவுக்கு பரிசுத்தாவி இழக்கிறோமோ அந்த அளவுக்கு உடனே உலகத்தின் ஆவி என்ன ஆகிடுது நமக்குள்ள அங்கே வந்துடுது. பாதை வந்து ரொம்ப சிரமமாயிடும். ஸோ இப்போது அதனால தான் அதை பரிசுத்தாவினால் நிரம்பி இருங்க. ஆனால் எப்படி நமக்கு நிரப்பிக்கொள்வது அன்பானவர்களே? ஸோ அப்போது ரீப்ரிண்டில் ஒரு அருமையான கருத்து பாருங்க. பரிசுத்த ஆவியில் தொடர்ந்து இருக்கணும்னா, நீடிச்சு இருக்கணும் என்று சொன்னாலும், வளர வேண்டும் என்று சொன்னாலும், விசுவாசத்திலும் கீழ்ப்படிதலிலும் தொடர்ச்சியும் வளர்ச்சியும் அவசியம். அப்படின்னா பரிசுத்த ஆவியிலே நீடிச்சிருக்கணும். நீடிச்சிருக்கிறது மாத்திரமில்லை, வளர்ந்து கொண்டே இருக்கணும். அப்படின்னு சொன்னால் நீங்கள் விசுவாசத்திலையும் கீழ்ப்படிதலிலும் கூட எப்படி இருக்கணும்? தொடர்ச்சியாக இருக்கணும். அதுலேயே என்ன ஆகணும்? நீங்கள் வளர்ச்சி ஆகணும். இது ஒரு நல்ல 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 கருத்து. இது நம்ம இது புரிஞ்சுக்கணும். அப்போ இன்றைக்கி நமக்கு ஹோலி ஸ்பிரிட் வந்து காத்துக்கொள்ளணும்னா கண்டிப்பாக இது நம்ம அங்கே செய்யணும். ஆனால் நான் ரொம்ப நேரம் இல்லை, அதனால் கொஞ்சம் வேகமாக போயிட்டு அன்பானவர்களே, எந்த மாதிரி விசுவாசத்தை நம்ம நீடிச்சு இருக்கணும், வளர்ந்து கொண்டே போகணும் என்று அப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டா அன்பானவர்களே பாருங்கள், பயிற்சி பெற்ற மற்றும் நடைமுறைப்படுத்தப்பட்ட விசுவாசம் தாவீதின் கவனையும் கல்லும் செய்த அற்புதங்களைப் போலவே அற்புதங்களை செய்யும். இது தமிழ் வந்து தமிழர்கள் நமக்கு புரியாது அது. ஆனால் இதில் எதுவும் தவறெல்லாம் ஒன்றும் கிடையாது, கரெக்டாக தான் இருக்குது. ஆனாலும் நமக்கு அது கஷ்டம். ஆனால் இங்கிலீஷில் சொன்னால் இன்னும் பெட்டராக வந்து நமக்கு இருக்கும். ட்ரெயின்டு அண்ட் ப்ராக்டிக்கல் ஃபெய்த் can work wonders as great as did David's sling and stone. அப்படின்னா இது சாதா விசுவாசம் இல்லை. எனக்கு நான் விசுவாசிக்கிறேன் என்பது ஒன்று. ஆனால் அந்த விசுவாசத்தை வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு சின்ன சின்ன சந்தர்ப்பத்திலையும் சூழலையும் என்ன பண்ணணும்? அதை முயற்சி பண்ணணும், அது காமிக்கணும். அது ப்ராக்டிக்கல் ஃபெய்த். அப்படின்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, நீங்கள் நடைமுறைப்படுத்துகிறீங்க. ஸோ அந்த ப்ராக்டிக்கல் ஃபெய்த்தில் நீங்கள் வந்து வளரணும். அப்படி வளர்ந்தீங்கன்னா, இந்த உதாரணம் நல்ல உதாரணம். தாவீதினுடைய கவனும் கல்லும் செய்த அற்புதம். அது என்ன அற்புதம் பண்ணுச்சு? ஐயோ, எப்பேற்பட்ட ஜெயண்ட் ஒரே அடியில் என்ன ஆனார்? வீழ்ந்துட்டார். ஆனால் அந்த கம்பேரிசன் பாருங்க, அது ட்ரெயின்டு ஃபெய்த். அந்த 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 விசுவாசம் அது பயிற்சி எடுக்கப்பட்ட விசுவாசம், பயிரப்பட்ட விசுவாசம். அது அப்படின்னா என்ன சொல்கிறாங்க? இப்போ டேவிட் என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க? கோலியாத் இருக்கிறாரா, அப்போ தான் கவன் எடுக்கிறாரு முறையா, அப்போ தான் கல் எடுக்கிறாரு, ஒரே ஷாட்டில் அடிச்சிட்டாரான்னா அப்படி இல்லை. அவர் என்ன பண்ணியிருக்கணும்? அது அவருடைய டெய்லி ப்ராக்டிஸ். அது எத்தனையோ முறை மிஸ் ஆகிடுக்கணும் அந்த ப்ராக்டிஸில். அப்புறம் அதில் எக்ஸ்பர்டைஸ் ஆகிடுக்கணும்.
அது அவருக்கு வந்து கைவந்த கலையாகும் அளவுக்கு அதை ஒவ்வொரு நாளும் அந்த கவன், அந்த கல், அந்த குறி, அந்த எரிதல். ஸோ எவ்வளோ அழகாக சொல்கிறாரு பாருங்க. ஸோ அப்போது இந்த ப்ராக்டிக்கல் ஃபெய்த் என்பது தாவீதினுடைய கவன் கல் மாதிரி அதை நம்ம பயன்படுத்திகிட்டே இருக்கணும், பயிற்சி செய்து கொண்டே இருக்கும் போது ஒருவேளை பெரிய சோதனை வருது, சின்ன சின்ன விஷயங்களை பயிற்சி செய்கிறோம், பெரிய சோதனை வரும்போது அந்த சோதனை நம்மால் மேற்கொள்ள முடியும். பெரிய சோதனையை மேற்கொண்டுட்டோன்னா வெற்றி வந்து என்ன அர்த்தம்? பெரிய வெற்றி. பெரிய வெற்றினா என்ன அர்த்தம் அப்படின்னா உங்களுடைய குணாதிசயம் பெரிய அளவுக்கு என்ன ஆகிடுக்குது? ஸ்ட்ராங்காக இருக்குது, வளர்ந்துருக்கு என்று அர்த்தம். ஸோ இந்த ப்ராக்டிக்கல் ஃபெய்த்தில் நாம் போகணும். ஹோலி ஸ்பிரிட் எப்படி நாம் அன்பானவர்களே, சோதனைகள் இருக்கும், பின்னடைவுகள் இருக்கும், விழுந்து போகுதல் இருக்கும், இருதயம் கலங்கும், சந்தேகம் குழப்பம் வரும். கலங்கக்கூடாது, அதை மேற்கொள்ளணும் என்று சொன்னால் கர்த்தர் சொன்னது ஹோலி ஸ்பிரிட் ஒன்லி சொல்யூஷன். அது உங்களுக்கு புரிதலை கொடுக்கும், பலன் கொடுக்கும், வைராகியம் கொடுக்கும். ஆனால் அது கஷ்டம். சம்பாதிச்சு காத்து கொள்ளுவது என்பது ப்ராக்டிக்கல் ஃபெய்த்தை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன விஷயத்தில் பண்ணுங்க. அது உங்களுக்கு பரிசுத்த ஆவி நிறைய கொண்டு வரும். ஒரு பாயிண்ட். அதே சமயத்தில் நெக்ஸ்ட் சொல்லும் போது ஓகே, தேவன் தனது அர்ப்பணிக்கப்பட்ட ஜனங்களில் கருதுவது வெறும் மண்பாண்டத்தின் கட்டுப்பாட்டை மட்டுமல்ல, நோக்கத்தின், விருப்பத்தின், இருதயத்தின், அதாவது விசுவாசத்திலையும் கீழ்ப்படுதலையும் என்ன ஆகணும்? வளரணும்னு சொன்னோம் இல்லைங்களா? விசுவாசம் என்ன விசுவாசம் பார்த்தாச்சு. கீழ்ப்படிதல் என்ன மாதிரி கீழ்ப்படிதல்னா இந்த எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம எல்லாருமே இப்போ நீங்கள் பார்க்க நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னை வெளியரங்கமாக சில விஷயங்களில் கீழ்ப்படிதலை நான் என்ன பண்ணுறேன்? காண்பிக்கிறேன். நான் பார்க்க நீங்கள் வெளியரங்கமாக உங்களால் முடிஞ்ச விஷயங்களில் உங்களை கீழ்ப்படிய பண்ணுகிறவர்களாக தான் இருக்கிறீங்க. பட்டு உங்களுக்கு தெரியுமா, வெளியரங்கமாக கீழ்ப்படுதலை காமிக்கிறேன் நான், என்னுடைய இருதயம், என்னுடைய நோக்கங்களில் நிறைய விஷயங்கள் என்ன பண்ண மாட்டேன்? கீழ்ப்படியாமல் இருப்பேன். அதே மாதிரி நீங்கள் கூட உங்கள் இருதயத்தில், உங்கள் இன்டென்ஷன்ஸில், உங்கள் நோக்கங்களில் கீழ்ப்படிதல் இல்லாமல் இருக்கு. இது தெரியல, நீங்கள் புரிஞ்சிட்டு இருக்கீங்களா இல்லையான்னு. ரொம்ப நல்ல பாயிண்ட். தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது என்ன? அர்ப்பணிக்கப்பட்டவர்கள்ட்ட எதிர்பார்க்கிறது என்னன்னா, கீழ்ப்படிதல் என்பது வெளியரங்கமாக வெளிப்பட்டால் மாத்திரம் போதாது, உள்ளாக இருக்கணும், இன்டென்ஷன்ஸில் இருக்கணும், நோக்கங்களில் கீழ்ப்படியணுங்கிற உணர்வு இருக்கணும். அந்த கீழ்ப்படிதல் தேவன் வந்து எதிர்பார்க்குறாங்க. அன்பானவர்களே, அது தேவனுடைய சித்தத்தோட விருப்பத்தோட இசைந்தே நம்மை காத்து கொள்ளுகிற ஒரு மனநிலை. உண்மை பரிசுத்தவான்கள் தங்களை அப்படி அவ்விதமாக, அதாவது வெளியரங்கமாக சம்பிரதாயத்துக்காக, மனுஷங்களுக்காக சில விஷயங்களில் கீழ்ப்படுதலை காண்பித்து கொண்டு, ஆனால் உள்ளாக நோக்கங்களில், சித்தங்களில் நம்ம கீழ்ப்படுதல் அற்றவர்களாக நாம் இருந்தோன்னா அது தேவன் வந்து அங்கே விரும்புறதில்லை. ஆனால் இந்த மாதிரியான கீழ்ப்படிதலில் நாம் வளர்ந்து பெறுகிறவர்களாக அங்கே இருக்கணும். ஸோ ஹோலி ஸ்பிரிட்டு, அதாவது பரிசுத்த ஆவியை நாம் எப்படி தான் காத்துக்கொள்வது என்று கேட்டால் இந்த ரெண்டு விதமான ஒரு முயற்சி. விசுவாசம், அது நடைமுறைப்படுத்தப்படுகிற விசுவாசம். கீழ்ப்படிதல், அது இருதயத்தின் நோக்கங்களில் இருக்க வேண்டிய அந்த கீழ்ப்படிதல். இதில் நம்ம வளர்ந்து நீடிக்கிறவர்களாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம அந்த பரிசுத்த ஆவியை அதிகமாக பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு வழிகள் என்று கேட்டால் ஆன்சர் நிறைய அங்கே வரும் நமக்கு. ஆனால் இது சகோதரருடைய எழுத்துக்களில் ரொம்ப விசித்திரமான, அந்த கொஞ்சம் நுணுக்கமான விஷயங்களாக இருக்குது. நாம் அதை அங்கே பகிர்ந்து கொள்ளுகிறோம். அன்பானவர்களே, அப்போது இன்னொரு ஆறுதல் நம்ம போகும்போது, சீஷர்கள் கலங்கி இருந்ததை பார்த்துட்டு அவர்கள் அந்த கலக்கத்தை விட்டு மீண்டு வருவதுக்கு கர்த்தர் இயேசு அவங்களுடைய கவனத்தை ஒரு விதத்தில் திருப்புறார், ஒரு ஆறுதல் சொல்லி. அதுதான் மூணாவதான விஷயம். வாசிக்கலாம். யோவான் 14:2 வாசிங்க. யோவான் 14:2 என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். எப்போ உங்க இருதயம் கலங்குதோ, உங்களுடைய சொந்த பலகீனங்களினால, உங்கள் மீது அனுமதிக்கப்பட்ட கடுமையான சூழல்கள், சோதனைகளின் மத்தியில்,
நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, தேவன் உங்களுக்கு முன்பாக வைத்திட்ட நம்பிக்கையை உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே வச்சிருங்க. அதுதான் விஷயம். இங்கே கர்த்தர் இயேசு சீஷர்களுக்கு எதை சொல்லிட்டாங்கன்னா, நான் போகிறேன் அப்படி சொன்னனால ரொம்ப கலங்கிட வேண்டாம். ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்கிறேன். என்னென்னா, என் பிதா வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, இல்லாதான் சொல்லியிருப்பேன். ஆனால் நான் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக பாருங்கள். இது சீஷர்கிட்ட பேசும்போது சீஷர்கள்கிட்ட கர்த்தர் என்ன சொல்கிறாங்க, என்ன அது முன் வைக்கிறாங்க? அவங்களாம் கலங்கி போயிருக்கிறாங்க. இப்போ சீஷர்கள்கிட்ட சொல்கிறாங்க, இல்லை நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை போய். இப்போ கர்த்தர் இயேசு சீஷர்கள் விஷயத்தில் என்ன முயற்சிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஆறுதல் தான். அந்த ஆறுதல் எப்படி கொடுக்குறாங்க? கரெக்ட், அது ஆறுதல் தான். அதான் நான் மூணாவது ஆறுதலாக தான் சொல்கிறோம். பட் அதை எப்படி சொல்கிறோம்? டைவர்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கான நம்பிக்கை பற்றி சிந்திங்க. உங்களுக்கான நம்பிக்கை பரலோகத்தில் இருக்குது, அதை நான் உறுதிப்படுத்த போகிறேன். அந்த விஷயங்கள் பற்றி அங்கே பேசுகிறாங்க. இது நமக்கு ரொம்ப முக்கியம் அன்பானவர்களே. இந்த பாதையில் சோர்வடையும் போது, கலங்கும் போது, அது மேற்கொள்வதுக்கு நிறைய சமயங்கள் எந்த உடன் அங்கங்களுடைய ஆறுதல்கள் கூட போதுமானதாக இருக்காது. ஒரு நல்ல ஒரு தீர்வு என்னன்னா, நமக்கான நம்பிக்கை பற்றி சிந்திக்கணும். என்ன நம்பிக்கைக்கு தேவன் அழைச்சிருக்கிறாங்க, என்ன நம்பிக்கைகள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கு, எதுக்காக இந்த பூமியில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், இந்த பாடுகள் நிறைந்த ஜீவியம் முடியும் போது என்ன மாதிரி சூழலில் தேவன் நம்மை வைத்திருப்பாங்க. ஸோ அது கண்ணு முன்னால் வைக்கணும். கர்த்தர் இயேசு அப்படி தான் இருந்தாங்க இல்லையா? வசனம் நம்ம வாசிக்கிறோம் எபிரேயர் 12:2. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை என்ன பண்ணாங்க? சகிதாங்க. தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பாரிசத்தில் பாருங்க. அப்போ அவர் தனக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அப்படின்னா அந்த சந்தோஷத்தின் மூலமா மனுக்குலத்தினுடைய ரட்சிப்புன்னு சொல்லலாம், அவருடைய சொந்த ரட்சிப்புன்னு சொல்லலாம். அவருக்கான நம்பிக்கையெல்லாம் அவர் எப்போதும் கண் முன்னால் வச்சிருந்தனால அவர்னால அவமானத்தை எண்ணாமல் என்ன பண்ண முடிஞ்சது? சிலுவையை. ஸோ இப்போ கர்த்தர் இயேசுவே அப்படித்தான் இந்த பாதையில் மேற்கொண்டு எடுக்கிறாங்கன்னா, நீங்கள் நான் கண்டிப்பாக என்ன பண்ணி ஆகணும்? அப்படி தான் மேற்கொண்டாகணும். ஆனால் இங்கே நமக்கு என்ன நம்பிக்கை அன்பான? இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன? என் பிதாவினுடைய வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாமல் இருந்தால் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக. எவ்வளோ பெரிய நம்பிக்கை இது நமக்கு. ஆக்சுவலாக இந்த வசனம்லாம் லிட்ரலாக நம்ம சோர்ந்து இருக்கும்போது யோசித்து பார்க்க வேண்டிய வசனங்கள். பிதா வீடு கண்டிப்பாக இந்த முழு பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சம் அதில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு அப்படிங்கும் போது, ஆமாம், கேருபீன் இருக்கிறாங்க, செராபீன் இருக்கிறாங்க, தூதர்கள் இருக்கிறாங்க. ஏன் பூமியில் யார் இருக்கிறாங்க? மனுஷங்க இருக்கிறாங்க. பாருங்க, இப்போ மனுஷங்க இருக்கிறாங்க, அவங்களுக்குன்னு ஒரு வாசஸ்தலமாக இந்த பூமி இருக்குது. அதேமாரி தூதர்களில் வேற வேற நிலையில் தூதர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்குன்னு என்ன இருந்திருக்கணும்? வாசஸ்தலம் இருந்திருக்கணும். ஆனால் கர்த்தர் இயேசு இந்த வசனத்தை பேசுகிற வரைக்கும், எப்போ பேசுகிறாங்க? கிபி சரி அந்த 33 பேசுகிறாங்க. அது பேசுகிற வரைக்கும் இன்னும் யாருக்குன்னு ஒரு வாசஸ்தலம், வாழும் ஸ்தலம் உண்டாகலை. அப்படின்னா யாருக்கு? சபைக்கு. ஏன்? இப்போ நம்ம சொல்லிட்ட தூதர்களானாலும் மனுஷங்களானாலும் எல்லாமே பழைய சிருஷ்டிகள். ஆனால் இந்த சபை என்பவங்க யாரு? புது சிருஷ்டி, அழியாமையில் உயர்த்தப்பட போகிறவங்க, இம்மார்டல் பீயிங்ஸ். ஸோ இது வரைக்கும் பழைய சிருஷ்டிகள் எல்லாமே வசிப்பதற்கு வாசஸ்தலங்கள் உண்டாக இருந்துச்சு. ஆனால் கர்த்தர் இந்த வசனங்களை பேசுகிற வரைக்குமே சபைக்கு அப்படி ஒரு வாசஸ்தலம் உண்டாக இருக்கலை. அப்படின்னா லிட்ரலாக சபைவடைந்து போய் வாசம் செய்வதற்கான ஒரு ஸ்தலம் என்பது உண்டாக்கப்படாமல் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா என்ன சொல்லலாம்? அதில் முதல் பேரானவரே யார் தான்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். அவரே இங்கே தான் பூமியில் இருக்கிறாங்க. அப்போ அன்பானவர்களே, அப்போ இம்மார்டல் பீயிங்ஸ்க்கான ஒரு ஸ்தலம் ஆயத்தம் பண்ணவே இல்லை. பிரதர் ரசல் அது நிறைய இடங்களில் அங்கே சொல்கிறாங்க. பாருங்கள், இந்த புது சிருஷ்டிக்கு
பிதாவின் நோக்கத்தில் தவிர வேறு எந்த இடமும் இன்னும் புது சிருஷ்டி, அழியாமையின் ஜீவன், திவ்ய சுபாவம், அவங்களுக்குன்னு ஒரு பிளான் என்கிற அவருடைய சிந்தையில் தான் இடம் இருந்துச்சே தவிர உண்மையில் லிட்டரலாக அவங்களுக்கு என்ன ஆகல, அது வரைக்கும் ஒரு இடம் உண்டாகலை. புது சிருஷ்டிக்கு இடம் இல்லை. கொஸ்டின் புக் அந்த 2 கொஸ்டின் 776 453 சுவிசேஷ யுகத்தில் இயேசு மணவாட்டி வகுப்பாருக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் செய்து வருகிறார். அப்படி என்னென்னா, கர்த்தர் இயேசு பேசுகிற வரைக்குமே இல்லை, ஆனால் பேசும்போது நான் போகிறேன், போய் உங்களுக்காக என்ன பண்ணுறேன் அப்படிங்கும் போது அவர் சொன்னதில் இருந்து சுவிசேஷ யுகம் முழுவதும் என்ன ஆயிருக்குது. அப்போது அந்த அதாவது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயத்த எப்படி உணர்வே இல்லாமல் கேட்கலான்னா இப்போ கேட்குறோம். ஆமாம் சார், ஓகே, ஆமாம் 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 இல்லை, இந்த வசனம் இப்படி இருக்குது, ஆமாம் சரி, சந்தோஷம் இருந்தது. அன்பானவர்களே, அதுதான் நம்ம அந்த ஃபீல் வந்தாங்க சொல்கிறோம். இது உங்கள் என் பற்றின விஷயம், உங்கள் என் நம்பிக்கை பற்றின விஷயம். கர்த்தர் இயேசு சொல்கிறாங்க, எவ்வளோ பெரிய விஷயம். நான் போகிறேன், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுறேன்னா லிட்ரலாக சொல்கிறாங்க. அப்போது போயிட்டு நான் ஆயத்தம் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து அந்த நான் இருக்கிற இடத்துல உங்களை ஏற்றுக்கொள்ளுவேன் அப்படின்னா, இப்போ போயிட்டு வருகிறதுக்கு இடைப்பட்ட காலம் கண்டிப்பாக என்ன நடந்திருக்காங்க, கர்த்தர் இயேசு மணவாட்டிக்கு ஒரு ஸ்தலம் ஆயத்தப்படுத்தியிருக்கிறாங்க. அன்பானவர்களே, ரொம்ப ஆச்சரியம். இது உங்களுக்காக, நமக்காக தேவனுடைய திட்டத்தில் கர்த்தர் இயேசு செய்துட்ட விஷயங்கள். அப்படியாக அவர் ஆயத்தம் பண்ணிட்டு 2ஆம் வருகையில் வந்திருக்கிறாங்கன்னு சொன்னால் எவ்வளோ சந்தோஷமாக அவர் வந்திருக்கணும். ஒரு வேளை அந்த பாருங்கள், இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இப்போ ஒரு சின்ன கேள்வி தான். அந்த சபைக்கான வாசஸ்தலத்தில் யாராவது குடி புகுந்துருக்காங்களா இப்போது இன்ன வரைக்கும்? இல்லை, கொஞ்சம் யோசிச்சே சொல்லுங்கள். ஆனால் கட்டியாச்சா? கட்டியாச்சு. ஏன்னா நான் போகிறேன், போய் ஆயத்தம் பண்ணுவேன், பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணிவிடுவேன், வந்துடுவேன். அவர் வந்துட்டாங்க. இட்ஸ் மேடு ஆயிடுச்சு. கர்த்தர் இயேசு 1ஆம் வருகையில் பேசுகிற வரைக்கும் இல்லை, போனதுலேருந்து அதுதான் வேலை. அது ஒரு வேலை. ஆனால் செய்துட்டாங்க, வந்துட்டாங்க. இப்போ வந்து எங்கே இருக்கிறாங்க? அட்மாஸ்பியரில். உயிர் தெழுந்த பரிசுத்தவான்கள் எங்கே இருக்காங்க? அட்மாஸ்பியரில் தான். அப்போ இன்னும் அந்த வாசஸ்தலத்துக்குள்ளே யாருமே, பட் பரலோகம் இஸ் வெயிட்டிங். பிதா வெயிட் பண்ணுறாங்க, தூதர்கள் வெயிட் பண்ணுறாங்க. அந்த வாசஸ்தலம், அதில் இந்த மணவாட்டி வகுப்பார் எப்போ உள்ள என்டர் ஆவாங்க. ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் நிறைவடைஞ்சு அந்த கல்யாண விருந்து ஒன்று இருக்குது. அந்த விருந்து பற்றி யாருக்குமே எதுவும் நமக்கு தெரியல இல்லையா? மேரேஜ் ஃபீஸ்ட், ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்து அவரும் சபையும் இணைவது. கர்த்தர் இயேசுவோட 1,44,000 கம்ப்ளீட் ஆகுது. ஆனால் அதற்கப்புறம் ஒரு ஈவெண்ட் இருக்குது வெளிப்படுத்தின விசேஷத்தில். அந்த விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். அது என்னது விருந்து? கர்த்தர் இயேசுவும் சபையும் முழுமையாக நிறைவடைஞ்சதுக்கப்புறம் பரலோகத்தில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு கொண்டாட்டம் வந்து அங்கே இருக்குது. தெரியாது நமக்கு தேவன் என்ன அங்கே வைத்திருக்கிறாங்கன்னு. அந்த வாசஸ்தலத்தில் நடப்பதாக அங்கே இருந்தால் கூட அது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனால் அன்பானவர்களே பாருங்கள், இந்த நம்பிக்கை அது வந்து ஆறுதலாக சொல்கிறாங்க. நான் போகிறேன், நீங்கள் கலங்கிட்டெல்லாம் இருக்க வேண்டாம். உங்களுக்கான நம்பிக்கை, அந்த ஸ்தலம் ஆயத்தம் பண்ண போகிறேன். ஸோ நம்ம சொல்ல வருகிற விஷயம் என்னென்ன அன்பானவர்களே, அந்த நம்பிக்கை நமக்கு கண்ணு முன்னால் எப்போதுமே அங்கே இருக்கட்டும் என்று தான். ஸோ அன்பானவர்களே, பாடத்தை நம்ம நிறைவுக்கு அங்கே கொண்டு வரலாம். ஸோ அப்போ என்னென்னா, கலக்கங்கள் நமக்கு இந்த பாதையில் கண்டிப்பாக இருக்கும். அந்த கலக்கங்கள் நம்முடைய நம்பிக்கை சம்பந்தப்பட்டும் சொந்த ரட்சிப்பு குறித்தும் அங்கே இருக்கலாம். காரணம் பலகீனங்களோ குறைகளோ அதுவாக இருக்கலாம், கடுமையான சோதனைகளாக அங்கே இருக்கலாம். இருந்தாலும் கலங்கிட வேண்டாம் என்பது நம்முடைய அருமை இரட்சகருடைய ஆலோசனையான வார்த்தைகள்.
தேவன் மேலே கர்த்தர் இயேசு மீது எப்போதுமே நம்பிக்கை இருக்கணும். எந்த ரீதியில் அந்த விசுவாசம் வைக்கணுமோ அங்கே வைக்கணும். ரொம்ப முக்கியமாக பரிசுத்த ஆவியை இந்த பாதையில் சம்பாதித்து நமக்குள்ளே காத்து கொள்ளுகிறவர்களாகவும் அதனால் பிரகாசிக்கப்படுகிற மனக்கண்களை உடையவர்களாக நம்மையும் ரட்சிப்பை குறித்த எல்லா புரிதலுக்குள்ளே முன்னேறுகிறவர்களாக நம்ம அங்கே இருந்து பலத்தோடு வைராக்கியத்தோடு தேவன் அனுமதிக்கக்கூடிய காரியங்களை செய்கிறவர்களாக நாம் அங்கே இருக்கணும். ஆனால் அதற்கு ரொம்ப முக்கியமாக நடைமுறை வாழ்க்கையில் விசுவாசத்தை பயிற்சி செய்யணும். இருதயத்தில் அதன் நோக்கங்களில் தேவனுடைய சித்தத்துக்கு இசைந்தவர்களாக கீழ்ப்படிந்து காணப்படணும். வெளியரங்கமாக மாத்திரம் அங்கே கிடையாது. தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கக்கூடிய தரம் என்பது எப்போதுமே ரொம்ப உயர்ந்த ஒரு தரம் தான். ஆனால் நாம் அது செய்யணும். நம்ம மிகப்பெரிய நம்பிக்கைக்காக அழைக்கப்பட்டோம். எல்லாற்றுக்கும் மேலாக நமக்கு முன்பு வைக்கப்பட்டிருக்கிற நம்பிக்கை நமக்கு முன்பாக இருக்கட்டும், மனக்கண்களுக்கு முன்பாக எப்போதுமே இருக்கட்டும். ஒருவேளை கர்த்தர் இயேசு எப்படி அந்த சந்தோஷத்தை பார்த்து கொண்டு இந்த அவமானங்கள் பாடுகளை அவர் பெரிதாக கருதாமல் சகித்தாரோ ஜெயித்தாரோ, நமக்கு அந்த நம்பிக்கை எப்போதுமே பசுமையாக கண்ணு முன்னால் அங்கே இருக்கணும். அப்படியாக இருந்து தேவ சித்தம் செய்ய தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. கடைசியாக கர்த்தர் இயேசு பேசின இந்த வார்த்தைகள், உங்கள் இருதயங்கள் கலங்கா தீர்ப்பதாக. தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இது போன்ற அநேகம் ஆழமான சத்தியங்களை முழுமையாக பார்க்க நமது சத்திய கருவூலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள்.